கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, என் உடனொத்த பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு வாழ்த்துக்களையும், அடியன் சார்ந்திருக்கிறதான கரூர் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கூட என் உடனொத்த பரிசுத்தவான்களாகிய மதுரை பரிசுத்தவான்களை மறுபடியும் முகமுகமாய் சந்தித்து அவர்கள் மத்தியில் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகள் அடிப்படையில் ஒரு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு தேவன் எனக்கு கொடுத்தபடியினால் அவர் குள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன தலைமையோடு நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, வாசஸ்தலத்தின் புழுதி. இந்த வார்த்தை கேட்ட மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா? எங்கே கேட்டிருக்கீங்க? பார்ப்போம். ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு பகுதியாக இருக்கும். நம்முடைய அழைப்பு மற்றும் தெரிந்து கொள்ளுதனுடைய மேன்மையும் அதற்கே உரியதான ஒரு வாழ்க்கையும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். ஒரு கேரக்டர் ஸ்டடியாகத்தான் அங்கே இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகள், இதுக்கு இன்னொரு தலைப்பு வைக்கலான்னா பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார். ஆதார வசனம் நம்ம பார்த்துருப்போம், சம்மந்தமே இல்லாத போல் இருக்கும். ஏன்னா அங்கே தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவான்னு ஆதார வசனம் கொடுத்துட்டு புழுதியை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு தோணும். கண்டிப்பாக பாடத்தினுடைய முடிவில் இதுதான் கடைசி வசனமாக அங்கே இருக்கும். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்கும். நீங்கள் நம்ம கூட பயணித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவ சந்நிதியிலேருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்போ இங்கே பார்க்கும்பொழுது இந்த வாசஸ்தலத்தின் புழுதி அப்படின்னு சொன்னோடனே நம்ம இந்த விஷயம் எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அது ஆசரிப்பின் கூடார திட்டம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஏன் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை அந்த வனாந்தரத்தில் தான் கட்டும்படியான ஒரு கட்டளை கொடுத்தாங்க? இப்போ சைலெல்லாம் திரைச்சிலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன் கீழே தளத்துக்கு கூட ஏதாச்சும் போட்டிருக்கலாம்ல? இப்போ நம்மளாம் பாருங்கள், தளத்துக்கு என்ன போட்டிருக்கோம்? ரூல் மேட் போட்டிருக்கோம். அது மாதிரி போட்டிருக்கலாம்ல. ஒருவேளை அது உடனடியாக அப்பப்போ டென்ட்டை கழட்டிட்டு போகிறதா இருந்தால் கூட ஏதாவது துணி போட்டு கூட போட்டிருக்கலாம். ஆனால் ஏன் தரையில் தான் போட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புழுதியிலும் இருக்குது ஒரு மேன்மை. அந்த புழுதியை தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தேவ சமூகத்தில் பரலோகத்தின் சாயலாக இருக்கக்கூடிய இந்த ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய நிஜமாக நீங்களும் நானும் இருந்தோன்னா இந்த புழுதியை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா எடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி எடுக்க போகிறோம் தேவ கிருபையினால். அப்போ இந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அது ஆசரிப்பின் கூடாரத்தில் நடந்துட்டு ஒரு சில விஷயங்களை குறித்து தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பகுதி ஃபுல்லாகவே எங்கேருந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு என்னாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் தான். 1 முதல் 32 வரைக்கும் இருக்கிற எல்லா வசனங்களும் இன்றைக்கி நம்ம ஓவர்வியூவாக பார்த்து நம்ம முடிச்சிருவோம். அன்பான சகோதரர்களே, சகோதரி, ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு அதிகாரம். தேவன் நிறைய விஷயங்களை நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுத்தருவார். அது நிழல் பொருளாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கதையாக இருக்கும், ஓமையாக இருக்கும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஒரே அதிகாரத்தில் வச்சு நம்ம கற்றுக் கொடுக்குற பாடமும் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு பாடம் நம்ம உள்வாங்கிறது கொஞ்சம் கடினமான சூழலாக தான் இருக்கும். ஆன போதிலும் ரொம்ப அது எப்படி சொல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு தருணமாக இருக்கும். இப்போ உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி. இப்போ நம்ம போய் அந்த தேவனுடைய திருச்சபையாக போய் சென்றடையணும்னா நம்ம என்ன செஞ்சால் போய் சென்றடைஞ்சிடலாம்? எப்படி நடந்து போனால் சென்றடைஞ்சிடலாம்? பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அந்த பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் கேட்டது புரிஞ்சுதான்னு தெரியலன்னு பார்த்தா ஓகே தான். நான் கேட்குற கேள்வி எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப எளிமையான கேள்வியாக தான் இருக்கும். ஒருவேளை நான் கேட்குறது புரியாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கும். ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் உங்களிடத்துலேருந்து கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அந்த திருச்சபையை வகுப்பாராக போய் சென்றடையணும்னா அவர்கள் நடந்து போகக்கூடிய வழி அல்லது கடந்து செல்லக்கூடிய வழி அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்படணும், அதுக்கப்புறம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம இதை நம்ம ரொம்ப யதார்த்தமாக நினச்சிட்ருக்குறோம். டக்குன்னு கேட்டால் சொல்லிடுவோம், அவரோடு கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடம் நமக்கு அங்கே கற்றுத்தரும். அன்பான சகோதர சகோதரி, அதனால தான் ஆதார வசனம் நம்ம எடுத்துருக்குறோம். வசனம் வாசிக்கலாம் நீங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டு இருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். பாருங்கள், பவுலோட ரைட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அருமையான ஒரு ஆலோசனையாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்தும் ஆரம்பிக்கிறார், தெளிந்த புத்தியோடு இருக்கணும். புத்தி இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த புத்தி எப்படி இருக்கணுமா? ரொம்ப தெளிந்த புத்தியோடு இருந்துட்டு என்ன பண்ணணுமா? விசுவாசத்திலும் அன்பிலும் கற்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருந்தார். அப்போ தான் ஒரு பிள்ளை. அப்போ இந்த விஷயம், இந்த வசனம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் என்ன எழுதியிருப்பாருன்னா ஒரு லிட்டரலான ஒரு கணவன் மனைவி குறித்ததான விஷயங்கள் பற்றி தான்
எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதுலேயும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஸ்திரீகள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை எந்த தருணத்தில் அடைகிறார்கள் அப்படின்னா ஒரு பிள்ளை பெற்றினால தான் அவங்க அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது உலக வழக்கமே. இப்போ ஒருவேளை நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒருவேளை மேரேஜ் ஆகிட்டு கொஞ்ச நாள் குழந்தைகள் இல்லை அப்படின்னா, மேரேஜ் ஆகிட்டு நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம போய் அட்டன் பண்ணுறதுனால இது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட கேட்குற முதல் கேள்வி என்னவாக தான் இருக்குன்னா, வீட்டில் எது விசேஷம் இருக்குதா அதான் கேட்பாங்க. ஒரு எதிர்பார்ப்பாங்க இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு பிள்ளை பெறுதல் நடந்துருச்சுன்னா அவங்களுடைய வாழ்வில் ஒரு முழுமை அடைந்ததாக ஒரு விஷயங்கள் பார்க்குறாங்க. இது லிட்டரலான ஸ்திரீகள் வாழ்க்கையிலே அப்படி இருந்தால் நீங்களும் நானுமே எதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் நம்ம குறித்து எழுதும் பொழுது நம்ம ஒரு கற்புள்ள ஸ்திரீயாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்மளும் முழுமை அடையணும்னா அது எதில் தான் நடக்கணும்? அதுவும் ஒரு பிள்ளை பெறுதலில் தான் நடக்கும். அப்போ உண்மையான திருச்சபை அந்த ஸ்திரீயாக அழைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு பிள்ளை பேர் இருக்கா? ஓகே, பார்த்தீங்களா ராஜ்யத்தில். அப்போ என்ன விஷயம்னா, இந்த சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம அந்த ராஜ்யத்தில் போய் நம்ம சென்றடைகிறது தான் நமக்கான முழுமை. அப்போ அதை எப்படி போய் சென்றடையணும்? அப்போ தான் நம்ம பிள்ளை பெறுதல் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இன்றைக்கி பிள்ளை பெறுதல் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியும்னு இருக்கா? நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரியா? பார்த்தீங்களா, ஒரு ஒழுங்கும் கிரமமும் அங்கே இருக்கும். உலக நியதி எப்படின்னா அப்போ தேவ நியதி எப்படி இருக்கும் பாருங்கள் அன்பான சகோதரர்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிழலான வாழ்க்கை வாழக்கூடிய ஸ்திரீகள் மத்தியிலே பிள்ளை பெறுதல் ஒரு முழுமையை தருகிற பட்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்புள்ள ஸ்திரீகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளும் எப்படி தான் முழுமை அடைவோம்னா ஒரு பிள்ளை பேற்றினால்தான் முழுமை அடைவோம். அந்த பிள்ளை பெறுதல் எப்படி நடக்கும், எந்த வகையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாடமாக அங்கே இருக்கும் அன்பான சகோதரர்கள். அப்போ நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். நம்ம என்னாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுங்க. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசன பகுதிகள் இது. அப்போ இந்த ஒரு பாடம் நம்ம எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்கள் கையில் 2013 ஹெரால்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா செப்டம்பர் முதல் அக்டோபர் வரைக்கும் ஒரு பதிப்பு வந்திருக்கும். அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடம், அதனுடைய விஷயங்கள்லேருந்து எடுத்த சாராம்சம் தான் இந்த பாடத்தின் தொகுப்பாக அங்கே இருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே. இப்போ முதல் வசனம் வாசிக்க கேட்கலாம். என்னாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்தில் இருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. பாருங்கள், முதல் வசனம் ஆரம்பிக்குது கர்த்தர் மோசேயை நோக்கி. இந்த அதிகாரத்தில் 3 இடத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி பேசுவார். அந்த 3மே நமக்கான பாடம். அப்போ முதல் முறை கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள குஷ்டரோகியாக இருந்த ஒரு சில வியாதிகள் அங்கே சொல்கிறார். அதில் பர்டிகுலராக குஷ்டரோகம் பற்றி கூட பேசுகிறாங்க. அப்போ குஷ்டரோகியாக இருந்தால் அவங்கள என்ன பண்ணணுமா, பாளையத்துக்கு வெளியில், அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணணும், வெளியில் விலகும். ஏன் பாளையத்துக்கு வெளியில் போகணும்? புரியல. தீட்டுப்படாமல் இருக்கும். சரி, வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண் பிள்ளை ஆனாலும் பெண் பிள்ளை ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாத படிக்க நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணுமா, அந்த கட்டளையின்படி பாளையத்துக்கு வெளியில் போகணுமா. ஏன் பாளையத்துக்கு வெளியில் போகணும்னு சொல்கிறார்? பதில் இங்கே இருக்குது. பரிசுத்தமுள்ள இடம், ரைட்டு. நீங்கள் வசனம் நல்லா கூர்ந்து கவனிங்க. நான் அதை அண்டர்லைன் பண்ணலை. நீங்கள் தான் பதில் சொல்லணும். பார்த்தீங்களா, தேவன் வாசம் செய்கிற பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடி. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கேள்வி அடுத்து, தேவன் பாளையத்தில் தான் வாசம் செய்கிறாரா? ஆசரிப்பு கூட இருந்த ரைட். பாருங்கள், வசனம் ஏசாயால நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் செய்கிற தேவன் அப்படின்னு தான் வசனம் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் நான் வாசம் செய்யும் பாளையம்னு சொல்லணும்? அப்போ பாளையத்தில் யார் குடியிருக்கா? இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அந்த வணங்கா கழுத்தில் அந்த ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் எப்படி வாசம் செய்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏன்னா நான் வாசம் செய்கிற பாளையத்தை அவங்க என்ன பண்ணிடக்கூடாதான், தீட்டுப்படுத்தாத படிக்கு தான் அவங்கள வெளியில் அனுப்பிச்சுட சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன விஷயம் உங்கள் மோசே சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசையின் மூலமாக இப்போ தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய அந்த வாசம் பண்ணுற இடம் எதை குறிக்குதுன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் புரிஞ்சு. இன்றைக்கி மதுரை கலெக்டர் இருக்கார். கலெக்டருக்குன்னு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கும்.
அதுதான் நம்முடைய பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தம், அந்த தேவனுடைய வாசஸ்தலம்னு வச்சுங்க. அவர் எல்லா இடத்துக்கும் வருவாரா? அவருக்குன்னு ஒரு எல்லை குறிக்கப்பட்டிருக்கும். அந்த எல்லை வரைக்கும் அவரோட பவர் இருக்குமா இருக்கனா? அவரோட கண்ட்ரோல் அது வரைக்கும் இருக்குது. அப்போ தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கிறார், உன்னதத்தில் தான் வாசம் செய்கிறார். ஆனால் அவருடைய உறவு எது வரைக்கும் இருக்குதான்? பாளையம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு வெளியில் யார் இருக்காங்க? நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் இப்போ இந்த தருணத்தில். அப்போ தேவனுடைய உறவு அந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்களோடு மாத்திரமே இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் சொந்த ஜனங்களாக அவங்கள மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் தேவன் யார் மத்தியில் வாசம் செஞ்சுட்டாராம்? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் செஞ்சுருக்கிறார். அப்போ அவர்கள் மத்தியில் எந்த வகையிலையும் ஒரு தீட்டுப்படுதல் நடந்துடவே கூடாது. அதில் ரொம்ப கவனம் உள்ளவராக இருந்தார். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்போ அந்த நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுது? ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் குஷ்டரோகியாக இருந்தால் பாளையம் தீட்டு போட்டுரும், அதனால் வெளியில் போக சொல்லிடு. அதே போல் வெளியில் போக சொல்லிட்டான். இப்போ பாளையத்துக்கு வெளியில் போயிட்டார் அந்த குஷ்டரோகி. மறுபடியும் அவர் உள்ளே வர முடியுமா? சுத்தமானால் தான் வர முடியும். ஆனால் அந்த குஷ்டரோகம் வந்து சாதாரணமான வியாதியா அப்படின்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் இல்லை, ஒரு சில கிராமங்களில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஊருக்கு வெளியில் இருக்கும், அங்கே யாருன்னா குஷ்டரோகியாக இருந்தால் எங்கள் தாத்தா பாட்டிலாம் அங்கே வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே இல்லை. அப்போ கண்டிப்பாக அது அந்த வியாதி வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் கண்டிப்பாக மரணங்கிறது நிச்சயம். அந்த வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நான் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பாசையில் சொல்கிறேன். அந்த வியாதி வந்துருச்சுன்னா அந்த மனிதனுடைய சரீரத்தை அது என்ன பண்ணிடுமா? உருக்குலையை செஞ்சிடும். அதே போல் தான் ஆதாம் ஒரு பரிபூர்ண மனுஷனாக படைக்கப்பட்டார். அவர் பாவம் அவருக்குள் வந்ததுனால அவருடைய தன்மை என்ன ஆயிடுச்சு? உருக்குலைந்து போயிடுச்சு. பரிபூர்ண தன்மையை அவர் தொலைச்சிட்டார். மறுபடியும் பரிபூர்ண தன்மை வர்றதுக்கு 6000 வருஷம் அவசியமாக அங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ லென்த்தியான அந்த வியாதி அவ்வளோ சீக்கிரம் குணமாக முடியுமா? அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாமோ, மனித ஜென்மங்களாகிய நாமோ தேவ சாயலை இழந்தவர்களாக எந்த நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, வசனம் வாசிக்கலாம். எரேமியா 51:17. எரேமியா 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். போதுங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுது? மனிதர் எல்லாருமே, இன்க்ளூடிங் நீங்களும் நானும். எதை விட மோசமாயிட்டோமா? நம்மளை கம்பேரிஷன் கொடுக்குறாரு தேவன். எதுக்கு கம்பேர் பண்ணுறார்? அது பரவாயில்லப்பா, நான் படைச்ச நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. லொல்லுன்னு தான் குலைக்குது, மியாவுனா மியானு தான் குலைக்குது. ஆனால் மனுஷங்களாக நீங்கள் இருக்கீங்களே, அதை விட கீழே இறங்கிட்டீங்கன்னு சொல்கிறார். உண்மையா இல்லையா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் திட்டிருக்காங்களா இல்லையா? உன்னை பெற்றதுக்கு நான் ஒரு கழுதையை பெற்றுருக்கலாம்டா, எனக்கு சுமனாலும் சுமந்துருக்குண்டா, ஒரு நாயை பெற்றுருக்கலாம்டா, வாழாட்டினாலும் இருந்திருக்குண்டா சொல்கிறாங்களா இல்லையா? நம்மளும் சில நேரங்களில் நம்ம பசங்களை திட்டுறோமா இல்லைங்க? அப்போ நம்ம கம்பேர் கொடுக்குறோம். உன்னை விட எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், அது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய நிலைமை தேவ சமூகத்தில் அந்த அழைக்கப்படுதலுக்குள் வர்ற அப்போது நம்மளோட நிலைமை எப்படி இருந்துதான் வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப மோசமான நிலைமை. மிருக குணமுள்ளவர்கள், அதை விட மோசமாயிட்டோம் நம்ம. ஆனால் நம்ம அப்படி இல்லை. காரணம் என்னென்னா, நமக்குள் பாவம் இருக்குது, குஷ்டரோகம் இருக்கிறதுனால நம்ம உருவம் முழுவதுமாக செதஞ்சு போச்சு. என்ன நோக்கத்துக்காக தேவன் மனுஷனை படைச்சாலும் அந்த நோக்கமே, அந்த உருவமே இல்லாத நிலைமையில், அதை விட ரொம்ப கீழ்மட்டமான நிலைமையில். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், தெய்வீக டிவைன் பிளான் சார்ட் இருக்குது. அதில் 6 கோடு வந்து மரண நிலைமை குறிக்குது. ஆனால் அதில் வந்து மிருகங்கள் கூட வர்றதில்லை, அதுக்கு கீழான நிலைமையில். அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நிலைப்பாடு அங்கே இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரணும்னா, தேவன் வாசம் செய்கிற அந்த உறவுக்குள் வரணும்னா சாதாரணமான விஷயமா? உங்களால் என்னால் எதாவது செஞ்சால் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, என்ன கைமாறு செஞ்சாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வரணும்னா என்ன தான் பண்ணணும்? தேவன் ஏதாவது பார்த்து கிருபை பண்ணால் தான். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நம்ம ஈடுபலி சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். தேவன் வந்து மனுஷன் வந்து பாவ நிவர்த்திக்குள்ளே போயிட்டார். இப்போ அவனை மீட்டெடுக்கணும்னா சரி நிகர் சமான விலை கொடுக்கணும். அங்கே எங்கே தொலைவி பார்த்தா எங்கேயுமே அந்த சரி நிகர் சமான விலைக்கு மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே தேவ தூதர்களால் கூட முடியல. இப்போ யாரால் மாத்திரம்தான் முடியும்னா தேவன் தான் சித்தம் வச்சா. ஓசியாவில் பார்க்குறோம், தேவன் என்ன பண்ணாராம்? ஒரு திட்டம் வச்சார். இப்படி போகிற மனுஷனடைய விட வேணான்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரனையே பாவ மாம்சத்தின் சாயலாக அங்கே அனுப்பிச்சுட்டார். என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா அன்பான சகோதர சோலே? அப்போ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு குஷ்டரோகத்திலேருந்து ஒரு மனுஷன் சுத்தம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார். அது நீங்கள் லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே குஷ்டரோகின் சுத்திகரிப்பின் பிரமாணம் தான். 1லேருந்து அந்த வசனங்கள் ஃபுல்லாக
தேவனுக்கு சித்தமானால் அதை இன்னொரு முறை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அதுலேயும் அந்த சுத்திகரிப்பின் பிரமாணத்துலேயும் இந்த தெய்வீக அழைப்புக்கு வரக்கூடிய அழைக்கப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், உண்மையுள்ளது, அந்த 3 படிநிலையும் அதுக்குள்ளே தேவன் வச்சுருக்கிறார். அதில் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வெளியிடுவோம். ஆனால் முழுசாக தேவனுக்கு சித்தம் இருந்தால் இன்னொரு முறை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா, ஒருவேளை குஷ்டரோகம் வந்தாச்சு, வெளியில் போயாச்சு, வருவதற்கு வழியே இல்லை. இப்போ தேவன் தான் என்ன பண்ணணும்? சித்தம் வைக்கணும். அப்படி தேவ சமூகத்தில் சித்தம் என்னன்னு கேட்டால், அந்த பிரமாணத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 14:3. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஆசாரியன் தான் என்ன பண்ணி ஆகணும்? அந்த குஷ்டரோகியை உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு போகணும். இது தேவையா? கலெக்டர் வந்து சேரியில் இருக்கிற பசனை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வருவாங்களா? ஒருவேளை அவர் வந்தாருன்னா அவர் பின்னாடி என்ன இருக்கும்? எல்லா மீடியாஸ் அங்கே இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு விளம்பரத்துக்காக தான் அவர் மனசார எந்த உயர் அதிகாரிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை. ஒருவேளை அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்மளே கூட ஃபஸ்ட் போக மாட்டோம். இன்றைக்கி நம்ம கூட எப்படி தான் பழகுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார்த்தா பழகுறோம். அப்படி பழகிட்டிங்கன்னா கடைசியில் இருக்கும் நமக்கு பார்க்க போகிறோம். இப்போ மற்ற சகோதரர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும். கையானது விரலை பார்த்துட்டு நீ விரல் தானே அப்படின்னு அந்த சலிப்பு உச்சரிச்சிட்டனாலே நம்ம ஆபத்தில் மாட்டிட்டோன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஆசாரியனோட வேலை என்ன பண்ணால் பரிசுத்த ஸ்தலத்துலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துலையும் செய்யணும் வேலை. அதை விட்டுவிட்டு ஒரு பாவியான மனுஷன், மிருகத்தை விட மோசமான நிலைமையில் இருக்க ஒரு மனுஷனை சந்திக்க தேவன் அனுப்பிச்சு வைக்கிறார். தெய்வீக ஏற்பாடு இது, நியாயப்பிரமாணத்தின் சட்டம். அப்போ இன்றைக்கி வியாதி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாணம் ஆசாரியன் போய் அவர் பார்த்து பரிசோதித்து ஓகேன்னா உள்ளே வரலாம். அப்போ இது எதை அடையாளப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்முடைய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே எங்கே அனுப்பிச்சி வச்சுட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியில். அப்போ பாளையத்துக்கு வெளியில் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வாசம் செய்கிற பாளையத்தை விட்டு வெளியே வருது அப்படின்னா, அதை நம்மளுடைய லாஜிக்கில் சொல்லணும், பாணியில் சொல்லணும். தேவனுடைய உறவை விட்டு வெளியில் போகிறது. கரெக்டாக இல்லைங்களா? பாளையத்துக்கு வெளியே போகிறதுன்னு என்ன? இஸ்ரேல் ஜனங்களோட தொடர்பு இருந்துச்சு, அந்த உறவை துண்டிக்கப்படுது. அப்போ நம்முடைய கர்த்தரும் தேவனுடைய உறவை துண்டிச்சுக்கிட்டாரா, துண்டிக்கலையா? எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அந்த மிருக சுபாவத்தில் இருக்கிற மனுஷனை சந்தித்து எப்படினாலும் அவன் இழந்து போன அந்த உருவ சாயலை மறுபடியும் அவனுக்கு பெற்றுக் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து இங்கே வந்தார். வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை ஹைலைட் மேட் பண்ணி விட்றேன். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல். அப்போ மனுஷன் என்ன தன்மையில் இருக்கானா? அவன் அடிமைத்தனத்தில் இருக்கான். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில், மீளவே முடியாத வியாதியாகிய குஷ்டரோகத்தில் இருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மணவாளனுமாகிய கர்த்தர் உங்கள் மேலேயும் எம் மேலேயும் இறக்கம் வச்சு இந்த முழு மனுக்குலத்துக்காக இறங்கி வந்தார். அந்த விஷயத்தை யாராலும் செய்ய முடியாது. அவருக்கு நிகர் அவரே தான். ஒருவேளை அப்படி செய்யணும்னு தேவ சித்தம் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நீங்களும் நானும் ஒருத்தராக போய் சேரலாம். அந்த வாய்ப்பு நம்ம கையில் இருக்குது. அது நீங்களும் நானும் பிரியப்பட்டால் தான், விருப்பப்பட்டால் தான், கட்டாயெல்லாம் கிடையாது. கர்த்தர் கூட கட்டாயப்படுத்தி அந்த நிலைமைக்கு வரல, விருப்பப்பட்டு தான் வந்தார். அப்போ பாருங்கள், நம்ம மேலே வச்சுருக்கிற தேவனும் நம்முடைய கர்த்தரும் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த அளவிட முடியாத அன்புக்கு நீங்கள் என்னத்தை செலுத்திட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஈடு கட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை சுவிசேஷங்கள் நமக்கு நிருபங்கள் நமக்கு எழுதுது. இலவசமாய் தேவனுடைய கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமான விஷயம் இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்கள், நம்முடைய அழைப்பின் தன்மை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நம்ம சாதாரணமான மனுஷங்களே கிடையாது, மனித ஜாதியே கிடையாது. ஆனால் தேவன் நம்மளை தான் அங்கேருந்து தூக்கி எடுத்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார். அதுக்கு காரணம் நம்முடைய தேவனும் நம்முடைய கர்த்தரும் நம்ம மேலே வச்சுருக்கிற அளவிட முடியாத அன்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையாக அங்கே வந்துச்சு. இதை தான் தாவீது ஒரு இடத்துல எழுதுகிறார். நான் ஸ்லேடில் போல, கர்த்தர் எனக்கு அருளின கிருபைகளுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னத்தை மிஞ்சி போனால் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மனசார தொழுது வார சபைக்கு வர முடியுமே தவிர, அதுவே நான் சிரமப்பட்டு தான் வர்றோம். அதையே நம்மளால் செய்ய முடியலன்னா, அதை தவிர வேறு எதுவுமே இந்த பூமியில் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு தான் வசனம் நமக்கு சொல்லி தெரியும். அதுக்கு நிகராக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய நாமத்தை பரிசுத்த சிந்தையோடு தொழுது கொள்ள மாத்திரமே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ இந்த ஒரு முதல் நிலைமை எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதரர்களே சகோதரிகளே,
இது நம்முடைய முதலாவது அந்த அழைக்கப்பட்ட நிலைமைக்கு நம்ம வருவதை குறிக்கும். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து தேவன் அழைச்சார். அந்த ஒட்டுமொத்த உலகம் எந்த நிலையில் இருந்துச்சுன்னா மனிதத்தன்மை விட்டு கீழே இறங்கின ஒரு நிலைமை. அந்த இடத்துல இருந்தால் நமக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம ஆதாம் இழந்து போன அந்த சமயத்திலே நமக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. கிட்டத்தட்ட 4000 நூற்றாண்டு கடந்து தான் இந்த சுவிசேஷம். இப்போ நீங்களாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்தோம். அப்போ அந்த மனித நிலைமை எந்த அளவுக்கு போயிருக்கும்? ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் கவனித்து பார்க்கும்பொழுது சாவுங்கிறது சறுக்கல் நிலைமைக்கு வந்தாச்சு. பிறக்கும் பொழுதே சாவு, 30 வயசில் சாவு, அகால மரணம் தான் எங்கே பார்த்தாலும் போஸ்ட். அந்த கட்டத்தில் தான் நமக்கு தேவன் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து வந்துருக்கும். சரி, இப்போ இந்த ஒரு நிலைமையில் நமக்கு அழைப்பு வந்துருச்சு. தேவன் நம்ம மேலே ரொம்ப இறக்கப்பட்டு நம்மளை கூப்பிட்டாங்க. சத்தம் கேட்டாச்சு. இதுதான் நமக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 53 வகுப்புகள் நம்ம ஆரம்ப காலத்தில் கேட்டோம். இந்த நிலை அப்படி வந்தாச்சு. இப்போ நம்மளோட நிலைமை புரிஞ்சாச்சு. இப்போ இதிலிருந்து அடுத்து என்ன பண்ணணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நான் கேட்குறேன். சிலர் நான் தான் சொல்லிட்டேன், நான் கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்வேடாக தான் இருக்கும். நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஒருவேளை நான் கேட்குற கேள்வி வேணால் புரியாமல் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா மாற்றி கேட்டுறேன். அப்போ பாருங்கள், அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வந்தாச்சு. மிருக சுபாவத்திலேருந்து வந்திருக்காங்க. இப்போ அவர்களிலிருந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் வருது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு நீங்களும் நானும் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? பேப்டிஷன் எடுத்துகிட்டா போதும். உடனே பேப்டிஷன் எடுத்துருவீங்களா நீங்கள்? பாருங்கள், கர்த்தர் இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விருப்பம் இருக்கணும். விரும்பினால் அவர் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து அப்படிங்களா? வசனம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்க அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்? என்ன அருமையான ஒரு உதாரணம் தராங்க பாருங்க நம்முடைய கர்த்தர். ஒரு மனுஷன் வீடு கட்டுறான்னா நம்மளே வீடு கட்டினா பட்ஜெட் பார்க்குறோம். இஎம்ஐ கட்டிட முடியுமா? எல்லாம் பார்த்துட்டு தான் வீடு கட்டுறோம். இல்லைன்னா சிக்கிடுறோம். வீடு கடைசியில் ஜப்திக்கு போயிடுது. உலக வாழ்க்கையில் எப்படின்னா, உன்னதமான வாழ்க்கைக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அப்படி கணக்கு பார்த்தா நாங்கள் வந்திருக்கவே முடியாது பிரதர். உண்மை தாங்க. அப்போ விஷயம் என்ன? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மனசளவில் நம்ம ரெடி ஆகிடணும். எல்லா விஷயம் உள் வாங்கிட்டு, இது இடுக்குமான பாதை, சிலுவை தான் எடுக்கணும். இதை உள் வாங்கிட்டு உள்ளே வந்தால் தான் இந்த ஓட்டம் சரியாக இருக்கும். ஆர்வ கோளாறில் வந்துட்டோன்னா மாட்டிக்குவோம். இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வ கோளாறில் தான் கார் கட்டுறது, வாங்குறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, கடைசியில் ரோட்டுக்கு வந்துடுறது. அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவ்வளோ அவசரப்பட்டுறக்கூடாது. உட்காந்து நிதானமாக சத்திய வசனங்களை உள்வாங்கி எல்லா கணக்கும் பார்த்துட்டு அருமையான கர்த்தருடைய அடிச்சோடைய அருமையாக பின்பற்றி போயிடுமா முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த நிலைமைக்குள்ளே வரலாம். ஏன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய நிலைமை இதை விட ரொம்ப மேன்மையானது. பாருங்கள், இந்த அழைக்கப்படுதலுக்கு வருவதற்கே கர்த்தர் இயேசு நமக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறார். தேவன் எவ்வளோ விஷயத்தை செஞ்சு எங்கேருந்து தூக்கி எடுத்துருக்கிறார்? பாளையத்துக்கு வெளியிலேருந்து தூக்கி எடுத்துருக்கிறார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு ஒருத்தர் போகணுன்னா அது நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்களா? பாருங்கள் அன்பான சகோதர சகோதரி, அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். வசனம் வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6லேருந்து 7 வசனங்கள். 6ஆம் வசனம் முதல் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாருங்க, மோசேட்ட சொல்கிறார், நீ இஸ்ரேல் புத்திரரோடு மறுபடியும் சொல்ல வேண்டியது என்னவென்றால். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் சொன்னார், முடிச்சிட்டார். இப்போ அடுத்த டாபிக் பேசுகிறார். வசனம் தொடக்கலாம். ஒரு புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனுஷர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 5ல் 1 பங்கை அதிகமாக கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். பாருங்க, இது 2வது பார்ட். அங்கே பார்த்தா ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் பாளையத்துக்கு வெளியில் போயிடணும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது? புருஷனானாலும் ஸ்திரீயானாலும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மெச்சூர் ஆயாச்சு, வளர்ந்த நிலைமையை இங்கே குறிக்குது. புருஷராக இருங்கள் அப்படின்னு தான் போல் நமக்கு எழுதுறார். இப்போ அதுதான் நம்ம கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துருக்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வருகிற அந்த ஆசீர்வாதம் என்ன? அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இப்போ நீங்கள் இங்கே கவனிக்கலாம், நீங்கள் தான் பதில் சொல்லணும். அங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு புருஷன் ஆனாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய்யக்கூடாதுன்னா போட்டிருக்கு. மனிதர் செய்யும் பாவம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களாம் மனுஷனா வேறையா? எல்லோரும் மனிதர்கள் தானே. ஒரு மனுஷனை பார்த்து நீ மனுஷர் செய்யும் பாவம் செய்யாதுன்னு சொன்னால் இப்போ நம்ம மிருக சுபாவத்தில் இருந்து அதனால் நம்மளை அப்படி இல்லை. நம்ம அந்த நிலைமையிலேருந்து இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. கணக்கெல்லாம் பார்த்தாச்சு, பேப்டிஷன் பண்ணி இப்போ புருஷராக இருக்கிறோம்.
அப்போ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தேவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் மனிதர் செய்யும் பாவம் செய்யக்கூடாதான். அப்போ நீங்கள் நான் மனிதர்களே கிடையாதான். சரியாக சொல்லிட்டாங்க. நம்ம சில நேரத்தில் நீ எல்லாம் மனுஷனாயா சண்டையில் கேட்குறோமா இல்லையா? அப்படி கேட்டால் நமக்கு என்ன வரும்? சுருங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் தேவன் நம்மளை அப்படி பார்க்கறது இல்லைங்க. பாவப்பட்ட மனுஷனாக நம்மளை பார்க்கறது இல்லை, ஆதாமின் சந்ததியாக நம்மளை பார்க்கறது இல்லை. இது நீங்கள் தெய்வீக திட்டத்தில் நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிலையை அதை அடையாளப்படுத்தும். அது சுவிசேஷ யுகத்தில் மாத்திரமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை. அது வேறு எந்த யுகத்திலையும் இல்லாத ஒரு ஸ்லாகியம் நமக்கு மாத்திரமே கிடைச்சிருக்கு. நம்ம எங்கே இருந்தோம்? நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். மிருக சுபாவத்தில் இருந்தோம். மிருக சுபாவம் நமக்குலாம் தகுதியே இல்லை. ஆனால் நம்மளை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டார்? இப்போது ஒரு நியூ கிரியேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே போயிடுச்சு. நம்முடைய எல்லா விஷயம் போயிடுச்சு. இப்போது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக. அதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருமே, அது ஆண் புருஷராக இருக்கலாம், ஸ்திரீயாக இருக்கலாம், அத்தனை பேர்களுமே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த செல்லும் செலவையெல்லாம் கணக்கு பார்த்து தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டா தேவன் நம்மளை எப்படி பார்க்கறது இல்லையா? ஒரு சராசரி மனுஷனாக பார்க்கறது இல்லையா? அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களை எப்படி அழைச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த ஜனங்கள் என்று சொன்னார். புத்திர சுவிகாரம் கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதே போல் இன்றைக்கி நாமும் பலியினால் அந்த உடன்படிக்கை கட்டுறோன்னா தேவன் அந்த நிலைமையிலிருந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தண்ணிக்குள்ளே போயிட்டு வரதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அந்த தண்ணிக்குள் போயிட்டு வர விஷயம் சாதாரணமல்ல. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடுத்த ஒரு நிலையை நம்ம எட்டி பிடிக்கிறோம். அப்போ தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு சராசரி மனுஷனாகவோ பாவப்பட்ட மனுஷனாகவோ பார்க்கறது இல்லை. அதனால தான் நீ மறுபடியும் என்ன செஞ்சிட வேணாம், உலக மனுஷனை போல் மனிதர் செய்கிற பாவத்தை நீ உள்ளே கொண்டு வந்துடாது. அப்போ மனுஷர் செய்கிற பாவம்னா அவங்களோட பரம்பரையை அவங்க விஷயங்களை எல்லாமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ மனிதர் செய்கிற பாவம்னா போய் பேசுவாங்க. நியாயப்பிரமாண கட்டளை எடுத்து பாருங்கள், ஒரு 10 கட்டளை. இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா உட்காந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நிர்வாகம் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், கணக்கு பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ தேவனுடைய பார்வையில் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எப்படி இருக்குமா, அது ஒரு உத்தமமான நிலைமை, ஒரு உன்னதமான ஸ்தானத்தை அது அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அந்த நிலைக்கு வருவதற்கு ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் வந்தார். அவர் நேரடியாக என்ன பண்ணலை, அவர் பரிபூர்ண மனுஷனாக வந்தால் கூட ஜலத்தினால் உள்ளே போயிட்டு தான் அங்கே வந்தார். அதே போல் தான் நாமும் அன்புக்குரிய சகோதரர்களே சார். அப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடக்கூடாதான், மனிதர்கள் செய்கிற பாவத்தை செஞ்சிடக்கூடாது. செஞ்சிட்டா என்ன பண்ணணுமா, அபராதம் செலுத்தணும். அபராதம் மாத்திரம் இல்லை, 5ல் 1 பங்கு கூட்டி செலுத்தணும். பாருங்கள், தண்டனையிலே ஸ்பெஷல். இப்போ ஃபைன் கட்டுறது மாத்திரம் இல்லை, 100 ரூபா ஃபைன்பா, அது மாத்திரம் இல்லை. ஆல்ரெடி மனிதர் செய்யும் பாவம்னா 100 ரூபா கட்டணும். அதில் விசேஷமாக இவங்க இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிறதுனால, நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால 5ல் 1 சேர்த்து கட்டணும். அப்படின்னா 100 5 டிவைட் பண்ணிங்கன்னா 20. எனக்கு அவ்வளோதான் தெரியும், அதனால் நான் முழுமையாக போடுறேன், அதுக்கு மேலே கணக்கு. அப்போ 120 ரூபா கட்டணும். 100 ரூபா கட்டிட்டா போதும். ஆனால் அவங்க மனுஷர் செய்யும் பாவம் செஞ்சிட்டதுனால 120 ரூபா கட்டணும். பாருங்கள் அன்பான சகோ. அப்போ இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா, ஒரு புது சிருஷ்டியாக மாறினதுக்கப்புறம் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா அபராதம் செலுத்தி ஆகணும், கூட்டி செலுத்தணும். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுதான் இன்றைக்கி மன்னா. தாவீதுக்கு அருளின நிச்சயம். தாவீதுக்கு என்ன கிருபை பாராட்டினார் தேவன்? நம்ம ரொம்ப சிம்பிளாக பிரதர் சொல்லிட்டாங்க, அது உண்மை தான். நீங்கள் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? தாவீதுக்கு தேவன்ட்டு ஒரு கிருபை வாங்கினார். என்ன வாங்கினார்? சாதாரணமான விஷயங்களா அது? பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பத்செபால்ன்றதில் அவர் தவறு செஞ்சுட்டாங்க. ஆனால் தேவன் அதை உணர்த்தின உடனே அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஏதாச்சும் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் அப்படி ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்துச்சா? அதனால தான் அவருக்கு தேவன் ஒரு நித்திய கிருபையை அவர் கூட இரக்கத்தை கொடுத்தார். அதே போல் தான் நம்ம ஒரு நியூ கிரியேஷனாக வந்ததுக்கப்புறம் சில நேரங்களில் தடுமாறிட்டோன்னா, அதனால தான் தாவீது சுவிசேஷ யுகத்துக்கு முழுவதும் நிழல். அவர் எப்போவுமே போராடிட்டே தான் இருப்பார். ஒவ்வொரு விஷயம் ஒரே பாவத்துக்காக கண்ணியும் அவர் போராடலை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு போராடணும். அதனால தான் நமக்கு அந்த நித்திய கிருபைகள் இரக்கங்கள் தேவன்கிட்ட நம்ம பெற்றுக்கிற ஜனங்களாக. யாருக்கு இந்த வாய்ப்புனா நியூ கிரியேஷனுக்கு தான், வேறு யாருக்குமே அங்கே கிடையாது. அதனால தான் நம்ம தவறு பண்ணிட்டா கூட என் பையன்தான் என் பிள்ளை தான் பரவாயில்லன்னா அபராதத்தின் முதலோடு 5ல் 1 கூட்டி செலுத்தி ஈடு கட்டிக்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுலேயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, ஒரு பேராபத்து இருக்குது. என்ன விஷயம்னா, இப்படி மனிதர் செய்யும் பாவம் செஞ்சுட்டா மறுபடியும் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது அதிகபட்சமாக கூடாத காரியம், ரொம்ப ரேர். அப்படி மனிதர் செய்யும் பாவம் செஞ்சு
குற்றவாளியானவங்க நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அதுவும் சஸ்பென்ஸ். அது தேவனுக்கு சித்தமானால் நம்ம எப்போ பார்க்கலான்னா இன்னொரு முறை பார்க்கலாம். அதை நான் யாருன்னு வேணால் பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் மெடிடேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் மிரியம் வருவாங்க, அப்புறம் உசியா, கேயாசி, அப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிரியம், கேயாசி, உசியா, இன்னொரு ராஜா இருப்பார். இல்லை நான் சொல்ல டக்குன்னு எனக்கு ஆகாப் இல்லை. உசியா சொல்லிட்டானுங்களா? கேயாசி, மிரியம், உசியா, நாகமான் இல்லை. சரி நான் சொல்ல டக்குன்னு எனக்கு பேர் வரல. அவர் யார்? யோவாப் நீங்கள் வச்சு. இவங்க 4 பேருமே இந்த மனிதர் செய்யும் பாவம் செஞ்சுட்டு அந்த குஷ்டரோகத்துக்குள் மாட்டிக்கிட்டவங்க. அவங்க வரும்பொழுது நல்ல மனுஷங்க, ஆனால் குஷ்டரோகம் அவங்களை பிடிச்சிரும். அதில் ஒரே ஒருத்தர் தான் சுகமாக இருப்பாங்க. யார் தான் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா மிரியம் மாத்திரம் தான் சுகமாக இருப்பாங்க, வேறு யாரும் சுகமாக இருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், மெஜாரிட்டி மனிதர் செய்யும் பாவத்தில் நம்ம சிக்கிட்டோன்னா அதுலேருந்து மீண்டு வருவது என்பது கூடாத காரியம். ஆனால் மிரியம் மாத்திரம் வந்தாங்க. மிரியம் அவங்களுடைய சொந்த முயற்சினால் வரல. யாரோட முயற்சினும்? மோசேயினுடைய முயற்சினால். அப்போ தேவனுடைய கிறிஸ்துவனுடைய இறக்கம் நம்ம மேலே இருந்தால் அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா தான் வர முடியும். இதை நம்ம இன்னொரு நாட்களில் விரிவாக நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர், அப்போ மனிதர் செய்யும் பாவம் செய்கிறது ரொம்ப ஆபத்து. மறுபடியும் அதனால தான் பவுல் சொல்கிறார், நாய் கக்கினதை திரும்பி போயிடக்கூடாது, கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு போயிடக்கூடாது. போயிட்டால் மறுபடியும் வர்றதுங்கிறது. அதனால தான் நம்ம உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நாயை குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சாலும் அது மறுபடியும் அங்கே தான் போகும். நம்மளாம் மிருக சுபாவத்துலேருந்து வந்தனால இங்கே கொண்டு வந்து வச்சாலும் என்ன தான் பண்ணாலும் மறுபடியும் அங்கே போகிறது தான் நம்ம மாம்சம் பிடிக்கும். இங்கே உட்காரதுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. உட்கார வைக்கணும்னா கணக்கு பார்த்துருக்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படி செஞ்சுட்டோம்னா ரொம்ப பேராபத்தாக முடிஞ்சிட்டு இது 2வது நிலை நமக்கு அங்கே சுட்டி காட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஒருவேளை அந்த குஷ்டரோகி சரியாயிட்டார், ஆசாரியன் சந்திச்சிட்டாரு. சந்தித்ததுக்கப்புறம் இப்போ அவர் ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ளே வரலாம். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வார். அதுக்கப்புறம் நீங்கள் லேவியர் ஆகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2வது நிலையாக இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு அடையாளமாக என்ன பண்ணுவார்னா, அவர் குற்ற நிவாரண பலி செலுத்துவார். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கிட்டு 2 ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கான சில ப்ராசஸ்லாம் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன். பாருங்க, என்ன செய்யணுமா? இது யாருக்கு செய்யணுமா? அந்த குஷ்டரோகிக்கு. அந்த குஷ்டரோகி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் அந்த குற்ற நிவாரண பலி செலுத்தினதுக்கப்புறம் அந்த இரத்தத்தை எடுத்து வலது காதின் மடல், வலது கையின் விரல் அதெல்லாம் செலுத்தணும். அடுத்த வசனம் நீங்கள் வாசிங்க. லேவியராகமம் 14:17. வசனம். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் முந்த பூசி இருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி. பாருங்க சகோதர சகோதரிகளே, இது என்ன அருமையான ப்ராசஸ். இந்த வசனம் வேறு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இதே போல் பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஆசாரியன் பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது செய்யக்கூடிய நிகழ்வு தான் இந்த வசனம். அதை ஏன் குஷ்டரோகியில் கொண்டு வந்து போட்டு வைக்கிறார் தேவன்? அப்போ தேவனுக்கு நல்லா தெரியும், இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு அழைக்கப்படுறவங்க யாராக தான் இருந்து வருவாங்க? குஷ்டரோகிகள் தான் வருவாங்க, மிருக சுபாவம் உள்ள மனிதர்கள் தான் வருவாங்க. இதனால தான் பவுல் நம்முடைய அழைப்பை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்கள் அழைப்பை நிதானித்து பாருங்கள், நீங்கள் கன்னியூ பண்ணலாம். பார்த்தீங்களா, பிரதர் சொல்கிறார், ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிஞ்சு. பார்த்தீங்களா? அப்போ அந்த குஷ்டரோகிகள் தான் தேவன் தேர்வு பண்ணுறார் வசனம் சொல்லுது. பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். கொரிந்துக்கு எழுதும் பொழுது நம்ம சாதாரணமானவங்க இல்லை, ரொம்ப மோசமான இடத்து. நம்மளோட அழைப்பை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம தகுதியானவங்களே கிடையாது, பொருத்தமானவங்களே கிடையாது. ஆனால் தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அப்படி இப்படி ஜோடனை பண்ணி ஒட்ட வச்சிட்டார். அதனால தான் வசனம் கூட சொல்லுது, இஸ்ரேலுக்குரிய ஆசீர்வாதம் நம்மளை காட்டு ஒளி அத்தி மரம் அதை எடுத்து ஒட்ட வச்சு வச்சுருக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு நிலை. இப்போ இந்த குஷ்டரோகிகள் தான் பிற்காலத்தில் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுனால தான் குஷ்டரோகியின் சுத்திகரிப்பின் பிரமாணத்தில் அந்த குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தத்தை எடுத்து வலது காது வலது கை ஆசாரியனுக்கு செலுத்தக்கூடிய அதே விஷயத்தை இங்கே செய்ய சொல்கிறார் அன்பான சகோதரர். அப்போ இதனுடைய மேன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் பவுல் விதமாக எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரி, அப்போ இந்த விஷயங்களை மறந்துட வேணாம். இது 2வது படிநிலை,
தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கப்புறம் ஒரு புது சிருஷ்டியாக மாறினதுக்கப்புறம் அவங்க மனிதர் செய்யும் பாவம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு தண்டனை இருக்குது. அதிலிருந்து மீள்வது என்பது கூடாத காரியம். ஆனால் தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா மிரியமை போல் நம்ம வந்துடலாம். அதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். அது வருவது எப்படி இருக்குமா, அந்த மிரியம் குறித்து நீங்கள் வேணால் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் முகத்தில் காரி துப்பிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கவரிமான் பிள்ளையாக இருந்தால் உடனே செத்துரும். நம்மளாம் தொடச்சிட்டு தான் நமக்கு அப்படி நடந்திருக்கா இல்லைங்களா? என்ன தான் கழுவி ஊற்றினாலும் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் அன்பான சகோதரர், எப்படி அந்த ஒரு துக்கம் இருக்குமோ வெக்கம் இருக்குமோ 7 நாள் பாளையத்துக்கு வெளியில் இருந்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கொள்ளப்படுவாங்களோ அது போல் இருக்கும். அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், நம்ம புது சிருஷ்டியாக மாறி ஒரு வேறு பின்மாற்றத்துக்குள்ளே போனோன்னா நம்முடைய நிலைமை ஒரு தகப்பன் காரி துப்பினது மேலே என்ன ஒரு விஷயம் நடக்குமோ நம்ம மேலே அந்த அளவுக்கு நம்ம மனசு மாறினா தான் மீட்பு, இல்லைன்னா கிடையாது. அன்பான அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்த விஷயம் நீங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 14. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொண்டு சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாய் இருப்பான். பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் என்ன செலுத்த சொல்கிறாருன்னா, இது 3வது படிநிலையாக இருக்கக்கூடிய 3வது விஷயத்தை குறிக்குது. அந்த லேவியராகமம் 14 குஷ்டரோகியின் சுத்திகரிப்பின் பிரமாணத்தில் இருக்க விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆசாரியன் பாவ நிவாரண பலி செலுத்தணும், சுத்திகரிக்கப்படும் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? சர்வாங்க தகன பலியும் செலுத்தணுமா. அப்போ இந்த சர்வாங்க தகன பலிக்கு செலுத்துறது எதை குறிக்குதுன்னா, 3வது படிநிலையாக இருக்கக்கூடிய உண்மையுள்ளவர்கள் என்ன பண்ணணுமா? சர்வத்தையும் பலிபீடத்தின் மேல் வைக்கிறத அவங்க அடையாளப்படுது. அப்போ வலது காதின் மடலில் பூசப்படுறது பெருசு இல்லை, ஆனால் அதற்கே உரிய சர்வாங்க தகனத்தையும் நம்ம செலுத்திட்டா தான் அந்த நிலைமையை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரக்கூடிய இந்த புது சிருஷ்டிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பில் வரக்கூடிய எல்லாரும் ஒரே கேட்டகரி ஜனங்களாக இருந்துருவாங்களா அப்படின்னா வசனம் பார்க்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 21. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் இம்மாத்திரம் செய்த திராணியற்ற தரித்திரனா இருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைபாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயை பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும். பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும், சர்வாங்க தகன பலியாக கெடாலாம் கொண்டு வரணும். ஒருவேளை அந்த குஷ்டரோகி பாவம் நம்மளை ஏலப்பட்ட ஜனமாக இருந்துட்டால் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு பிரமாணம். பாருங்கள் அடுத்த வசனம் 22ஆம் வசனம். தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி. பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினச்சிக்கலாம், பிரதர் நீங்கள் என்ன எங்களை ஏழைன்னு சொல்லிட்டீங்க, கரூர் எக்லிஷியா வேணால் அப்படி இருந்துட்டு போங்க, நாங்களாம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்போ நம்முடைய திராணிக்கு தக்க, ஒருவேளை நீங்களாம் 5 தாளந்து வாங்கியிருக்கலாம், சந்தோஷம் தான், நாங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இங்கே வசனம் என்ன சொல்கிறேன், நான் சும்மா விளையாட்டாக சொல்கிறேன், ஒரு இதாக இருக்கட்டும். அப்போ விஷயம் என்னென்னா, இந்த அழைப்புக்குள்ள வரவங்க எல்லாரும் ஒரே கேட்டகரி ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. அதான் ஓமையில் கூட நம்ம பார்த்துட்டோம், ஒருவன் 5 தாளந்து, ஒருவனுக்கு 3 தாளந்து, ஒருத்தன் 1 தாளந்து. ஆனால் அந்த தாளந்துக்கு ஏற்றாறு போல் என்ன பண்ணணும்? அவங்க பலி செலுத்தியே ஆக வேண்டியது தலையாய கடமை. அதில் தவறட்டின்னா அவ்வளோதான், யாராக வேணால் இருந்துட்டு போகும். அப்போ இங்கே வசனம் சொல்ல, அவன் தன் திராணிக்கு தக்கதபடி. அப்போ இங்கே வர்றவங்க எல்லாரும் ஒரே கேட்டகரி ஜனங்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கேட்டகரியில் வந்தவர் தான் யார் பார்த்தீங்களா? நம்முடைய தலையாக இருக்கிற கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து. பாருங்க சகோதரர் சொல்ல, 8ஆம் நாளை விருத்த சேதனம் பண்ணுறதற்கு அவங்க அப்பா அம்மா என்னத்தை தான் தூக்கிட்டு போனாங்க, கர்த்தர் கூட இதைத்தான் தூக்கிட்டு போனாங்க. பாருங்கள் சகோதரர் சொல்லி, நம்மளாம் அந்த கேட்டகரி ஜனங்கள் தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இப்படி திராணி இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறார்? அந்த புது சிருஷ்டி என்கிற வாய்ப்பை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த வாய்ப்பை அங்கே கொடுக்குறார். ஆனால் அதை முழுமையாக செலுத்தணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாரையும் ஒரே பார்வையில் பாத்திர வேணாம். நான் கையாக இருக்கலாம், இன்னொரு சகோதரன் காலாக இருக்கலாம், இன்னொருத்தர் விரலாக இருக்கலாம். நான் கையாக இருந்துட்டு என்ன அவர் ஏன் வேலை செய்யல அப்படி நம்ம பார்த்துடக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரே கேடு. ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒத்திசைவாக இருக்கணும். விரலை கீழே இருக்கிறது தான் நகம், அந்த நகத்தை கொஞ்சம் ஜாஸ்தி வெட்டுங்க, நகை மட்டும்தான் துடிக்குமா? தலை வரைக்கும் அப்படியே கண்ணு டக்குன்னு கலங்குதா இல்லையா?
அது மாதிரி இருக்கணும் திருச்சபை, அது மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய எக்லீஷியாஸ். அதுதான் ஆவிக்குரிய குடும்பம். அப்படி இன்றைக்கி இருக்குதா? அவனுக்கு வெளிச்சம் எனக்கு என்ன பிரதர், அவளுக்கு வெளிச்சம் எனக்கு என்ன, அவனுக்கு வலி வேதனை வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற ஜனங்க நம்மலாம். உண்மையாலுமே நம்ம அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அதில். ஆனால் அதில் இருந்து தான் தேவன் உருவாக்குறார். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை கொண்டு வருகிறதற்கு நம்மளுடைய தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதனால தான் ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களும் அந்த திருச்சபையாக மாறி இருக்கிறவங்கள பார்த்தே நிறைய பேர் மனசு மாறிடுவாங்க. யாரா இவனுங்களா, அங்கே இருந்தவனுங்க என்னடா இங்கே இருக்கானு பாருங்க. ஆண்டி திடீர்னு அரசன் ஆகிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கிற ராஜ்யம். ஏன்னா நம்மளாம் அப்படி தான் இருக்கும், ஆண்டி பசங்களாம் அங்கே சுற்றிட்டு இருக்கோம் என்னமோ ஒரு அப்படின்ட்டு. ஆனால் தேவன் நம்மளை எங்கே கொண்டு வைக்க போகிறார் பாருங்க சகோதர சகோதரி. அந்த திருச்சபைக்கான வாய்ப்பு தகுதி இல்லாதவர்கள் தான். ஆனால் அந்த தகுதி இல்லாதவர்களையும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறார். அவனுக்கு ஏற்ற ஒரு திராணி இருக்கும், அந்த திராணிக்கு தக்கதாக தான் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பலி செலுத்தணும். நம்முடைய ஆண்டவராக இயேசுவே இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த கேட்டகரியில் தான் வந்தார். ஆனால் அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கெல்லாம் மெஸ்ஸியா பிறந்தார்னு சொன்னோன்னே பார்வை எங்கே தான் போச்சு, பாரவன்ட்ட தான் அங்கே தான் போணுச்சு. அதுவே அவருக்கு ஆபத்தாக போச்சு. அதே போல் தான் சில வேளை இங்கே கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னால் உடனே கேட்பாங்க, நீங்கள் ஆர்சியா சிஎஸ்ஐங்களா? நம்ம அந்த சொல்கிறதுக்கே தடுமாறும். எந்த ஐக்கியம்னு கூட சொல்ல முடியாது, பைபிள் சொல்லணும்னு சொல்ல முடியாது. இதுதான் நாங்கள் கிறிஸ்தவங்க அடையாளம் கூட காட்ட முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் எக்லீசியாலாம் தொலைவி கண்டுபிடிக்கிறோம், எங்கேயுமே கொடுக்கறதில்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சொல்லி. ஒரு வித்தியாசமான ஜனங்கள் இந்த நியூ கிரியேஷன். ஏன்னா அவங்க மனிதர்கள் கிடையாது, தேவ சித்தத்தை தனக்குள்ளே வச்சுட்டு நியூ கிரியேஷனை சுமந்துட்டு இருக்கிற ஒரு கர்ப்பஸ்திரிகள். அவங்க அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு ரெண்டாவது நிலைமை நம்ம பார்த்துட்டோம். அப்போ பாருங்கள், அழைக்கப்பட்ட நிலைமை சாதாரணமான நிலைமை இல்லை. நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடிமட்டத்தை தெய்வீக திட்டத்துக்கு வெளியிலிருந்து நம்மளை கொண்டு வந்தாங்க. அதனால தான் வசனம் இவ்விதமாக சொல்லுது, நம்மளாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவன் அற்றவர்கள், பாளையத்துக்கு புறம்பானவர்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒய்யாரமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உட்காந்துருக்குறோம். அப்போ இந்த நிலைமை எவ்வளோ பெருசு. முதல் நிலைமை ரொம்ப பெருசு, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நியூ கிரியேஷன் நிலைமை அதை விட கிரேஸ். அது யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், மனிதர்களுக்கே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அற்பமான நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த உண்மையுள்ள நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ இதை விட மேன்மையாகத்தான் இருக்கும். அப்போ அதை எப்படி நீங்கள் நிரூபித்து காட்டணும்? அப்போ தேவன்றது இவ்வளோ இரக்கங்களையும் கிருபைகளையும் வாங்கியிருக்கிற நீங்களும் நானும் அந்த உண்மையுள்ளவர்கள் என்று எப்படி நிரூபித்து காட்டுறது? கிரியையினால் அவருக்கு சுகந்த வாசனை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இப்போ நான் உங்களை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க போகிறேன், அந்த நெருப்பு மேலே வைக்க போகிறேன். கண்டிப்பாக எவ்வளோ பேர் நம்ம அதை செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை இனிமேல் அதை தான் செஞ்சாகணும், அப்போ தான் அது சுகந்த வாசனையாக வீசும். அதனால தான் சர்வாங்க தகன பலி செலுத்தணும். இந்த மூன்றாவது படிநிலையில் இருக்கிறவங்க அப்படியே தூக்கி போட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே சுருங்கிடணும், ஒரு பகுதி கூட எரியாமல் இருந்துடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கெல்லாம் செத்தவங்கள உடனே கரண்ட்டில் விட்டுறானு, 2 நிமிஷத்தில் பசுமை மாதிரி. அது மாதிரி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை. உள்ளுக்குள்ளே போயிட்டோன்னா வெளியில் வரப்போ சாம்பல் தான் வரணும், அது கூட உருவம் தெரியாமல் வரணும். அதுதான் இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம் பாடத்தினுடைய அந்த புழுதிக்குள்ளே இப்போ போகிறோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். புழுதி புயல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நேரத்தில் கண்ணை மூடித்தான் ஆகணும், உடம்பெல்லாம் டஸ்ட் ஆகிடும், அதுலேருந்து மீள்றதே கொஞ்சம் நேரம். இப்போ அந்த புழுதிக்குள்ளே நம்ம போகலாம், வசனம் வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த 11ஆம் வசனத்திலிருந்து லாஸ்ட் 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி அந்த உண்மையுள்ளவர்களுக்கான பகுதி. நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான விஷயங்களை நான் இந்த இடத்துல நம்ம வெளியில் எடுக்கலாம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இப்போ இங்கே என்ன செய்கிறேன்னா, மறுபடியும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இது மூன்றாவது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு அழைக்கப்பட்டதுக்கு மோசேயிட்ட சொன்னார், தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு மோசேயிட்ட சொன்னார், உண்மையுள்ளதுக்கு மோசேயிட்ட சொன்னார். இது மூணுமே ஒரு வகையான நியாயப்பிரமாண சட்டம். இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை நம்ம 3 நிலைப்பாட்டுக்கு பொருத்தி பார்க்குறோம். இப்போ மூன்றாவது நிலை என்னென்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்திரீகள் பற்றி வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் பற்றியே தான் சொல்லப்பட்டிருக்கும், அவங்க மேலேயே குற்றச்சாட்டு சொல்கிறது போல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தில் பாவம் செய்கிற வரைக்கும் தேவனுடைய பார்வையில் புருஷனும் ஸ்திரியும் சமமானவர்களாகத்தான் இருந்தாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. நாளடைவில் இந்த பாவத்தின் அது கூட என்ன நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் அவருடைய உருவத்தை இழந்துட்டதுனால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளே, மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் அப்படின்னு வந்தது காரணம் அவனுடைய சாயல் என்ன இல்லை, மனிதனுக்குள் இல்லாதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்குது. இதை தான் முதலாவது ராஜ்யத்தில் தேவன் என்ன பண்ண போகிறான்னா சரி செய்ய போகிறார். மலைகள் எல்லாம்
மலைகள் குன்றுகள் எல்லாம் சமமாக மாறும். ஃபஸ்ட்டு அவர் செய்யக்கூடியதே இந்த சமத்துவத்தை தான் கொண்டு வர போகிறார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அது ராஜ்யத்தில் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மாட்டிக்குவோம். அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க. இருக்கிறது போலவே இருக்கட்டும், நம்ம மட்டும் மாறிக்கலாம். அதுதான் சொல்லு. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண் தப்பு செஞ்சாலும் சரி, பெண் தப்பு செஞ்சுருந்தாலும் கூட தண்டனை ஒன்று தான். ஆனால் அதில் ஆண்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கும். ஆண் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேலைக்காரிகளோடு அவங்க உறவு வச்சுக்கிட்டா தப்பு கிடையாது, அவங்களுக்கு தண்டனை இல்லை. ஒரு வேளை விபச்சாரம் பண்ணிட்டா பெருசாக தப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட அவங்க பேர் எனக்கு டக்குன்னு தெரியல, ஒரு மாமனார் மருமகள் கூடலாம் உறவு வச்சு குழந்தை எடுத்துக்குவோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது அவங்க வேசியாக இருந்ததுனால போனால் தண்டனை கிடையாது. ஆனால் ஆண்களுக்குன்னு சில விதிவிலக்கு. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. நியாயப்பிரமாணத்தில் எந்த தப்பு செஞ்சாலும் உடனே தண்டனை அங்கே இருந்துட்டு தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கூட என்ன விஷயம்னா, அந்த மனிதனுடைய தன்மை மாறினதின் விளைவு அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. இருந்துட்டாலும் தேவன் அதுலேயும் என்ன பண்ணுறாரு, சில தீமைகளை நன்மையாகத்தானே மாற்றுறவர் தேவன். ஏன்னா திருச்சபை தன்னுடைய மனவாட்டி தான் இந்த பூமியில் தேர்வு எடுக்கிறதுனால தான் முழுவதுமாகவே ஸ்திரீகளையே அங்கே மென்ஷன் பண்ணி வச்சிட்டார். ஏன்னா அவங்க தான் கற்புள்ள ஸ்திரீகளுக்கு ஒரு முன்னடையாளம். அப்படி அந்த ஒரு பார்வையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம் சகோதரிகள். ஏன்னா நீங்கள் இந்த பூமியில் தான் நீங்கள் கற்புள்ள ஸ்திரீகளாக வாழ போகிறீங்க இருக்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் உண்மையாலுமே கற்புள்ள ஸ்திரீகளாக அந்த கேட்டகரியில் சேர்ந்துருவோம் உங்களோட ராஜ்யத்தில் வரும்பொழுது. அதனால தான் ஆதாமுக்குள்ளே இருந்து என்ன பண்ணார் தேவன், ஏவலை பிரித்தார், தனி கேட்டகரியாக அங்கே செய்யலை. அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து தவறு பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் பாருங்கள் 16ஆம் வசனம் முதல். ஆசாரியரின் சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் சம்பவம் சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கண்டினியூ நீங்கள் வாசினா தெரியும், ஒருவேளை அந்த மாதிரி தவறும் பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி தான் பிரமாணம் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாம் என்ன பிரச்சனை அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவிக்கு கணவன் மேலேயோ சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சுற்றி இருக்க புறஜாதிகள் மத்தியில் இது மாதிரி யாராச்சும் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க ஸ்திரீகள் மேலே, அவங்களுக்கு எப்படி அவங்க உண்மையாக நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான தண்டனைகள் கிரேக்கர்கள் எகிப்தியர் மத்தியில் இருந்ததாகவே அங்கே இருக்குது. நெருப்பில் இறங்க சொல்லிடுவாங்க, சுடுதண்ணிகள்லாம் கையை விடணும், அந்த இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு ஸ்திரீகள் தன்னுடைய வாழ்வாதாரம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தீர்க்க முடியாத பிரச்சனையா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறார். அதான் இந்த என்னாகம புஸ்தகம். இப்போது பிரச்சனை வந்தாச்சு, அந்த புருஷனுக்கு எரிச்சலின் ஆவி அவர் மேலே வந்ததுனால மனைவி மேலே சந்தேகப்படுறார். சந்தேகப்பட்டு என்ன செய்யணும்னு சொல்லிட்டாருன்னா, சந்தேகப்பட்டு நீயே தண்டனை கொடுத்துடக்கூடாது, எங்கே கூட்டிகிட்டு போகணுமா, ஆசாரியன்ட்ட கூட்டிகிட்டு போ. இப்போ ஆசாரியன்ட்ட கூட்டிகிட்டு போய் ஆசாரியன்ட்ட ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாரு. இப்போ நம்ம அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே என்ன பண்ணணும், போனோடனே கேஸ் எடுத்துகிட்டு வரா, முதல்ல எஃப்ஐஆர் நீ சொல்லுப்பா, அப்புறம் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சில கேஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா கேஸுக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, நீங்கள் கவனிச்சிங்க. அதே போல் எஃப்ஐஆர் மனிதர் செய்யும் பாவத்துக்குலாம் எஃப்ஐஆர் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு எஃப்ஐஆர் போட்டே தான் ஆகணும். இப்போ போய் அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு புருஷனை எழுதி ஆசாரியன்ட்டு அங்கே கொடுக்குறார். அப்படி கொடுத்த உடனேயும் அந்த தண்டனையில் என்னெல்லாம் நடந்துடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டில் அந்த ஆசாரியன் என்னெல்லாம் அந்த அம்மாவை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ முதலாவது குற்றம் சாட்டப்பட்டாச்சு, கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தினோடனே என்ன நடக்குது நீங்கள் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாபகாரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ பிரதான ஆசாரியன் அந்த அம்மாவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும்ல. ஏன்னா புருஷன் சந்தேகப்பட்டார். ஒருவேளை அந்த அம்மா தப்பு செய்யாமையும் இருக்கலாம். இப்போ அந்த அம்மாவுக்குன்னா பிராயஷ்டம் அல்லது தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, தேவ சமூகத்திலேருந்து ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்குறார். முதலாவது ஆசாரியன் ஒரு மண் பாத்திரம் எடுக்கிறார், அதில் என்ன ஊற்றுறார், சுத்தமான ஜலம் ஊற்றுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், இப்போ தான் நம்மளுடைய வாசஸ்தலத்தின் உள்ளே இருக்கிற தரையில் இருக்க வாசஸ்தலம் எது, அந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த புழுதியில் தரையில் இருந்த ஒரு புழுதியை எடுத்து அதில் போட்டு அங்கே கலக்கிறார். கலக்கினது மாத்திரம் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணிடுறாரு, அந்த அம்மாவோட முக்காடை எடுத்துடுறார். இதுதான் ஹைலைட். அந்த காலகட்டத்தில் ஸ்திரீகள் முக்காடு போட்டதே இருப்பாங்க. முக்காடை எடுத்துகிட்டு என்ன விஷயம்னா, ரொம்ப அவமானமான விஷயம், புருஷன் மாத்திரம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ எல்லோரும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா, இதை நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இன்றைக்கி நடைமுறையில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்துருச்சு, கேஸ் போட்டாங்க. எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஒருவேளை நான் சொல்கிறேன் தப்பான, அந்த காலத்தில் படம்லாம் பார்த்துருப்பீங்க, விதி பார்த்துருக்கீங்களா? அந்த விதியை நீங்கள் இப்போதைக்கு நினச்சிங்க, உள்ளே போக வேணாம். A to B, ஒருவேளை ஒரு ஸ்திரீ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே என்னெல்லாம் நடக்கும், எல்லா விஷயம் கடைசியில் அந்த அம்மா ஒரு சில நேரங்களில் நான் என்ன சொல்லிட்டேன், கவரிமானாக இருந்தால் செத்து தான் போயிடணும், அந்த அளவுக்கு தான் சூழல் அங்கே போகும். இப்போ கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் அங்கே வரும். சரி, இப்போ கடைசியில் என்ன தான் நடக்கணும், இந்த காலத்தில் பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த முக்காடு நீக்கிறது. ஒரு பொண்ணோட, ஒரு ஸ்திரீயினுடைய A to B எல்லா விஷயமும் வெளியரங்கம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த சகோதரிக்கு. இது ஆண்களுக்குன்னா கூட ஆண்கள் கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ உணர முடியாது. ஆனால் ஸ்திரீகள், அதனால தான் ஸ்திரீகளை தேவன் அங்கே வச்சுருக்கிறாங்க. உண்மையாலுமே ஸ்திரீகளுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை விட்டு கீழே இறக்கிடுவாங்க கேஸ் கொடுத்துட்டா. அந்த விஷயம் தான் இப்போ இங்கே ஆசாரியபின் கூடாரத்தில் நடக்குது. அது அந்த ஆசாரியன் இந்த ஜலத்தெல்லாம் வச்சுட்டு இப்போ அந்த அம்மா முக்காட்டையை நீக்கி விட்டார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அந்த அம்மா நிற்கிது. இப்போ என்ன பண்ணணுமா, அடுத்த வருஷம் பாரு. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சாபகாரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவள். பாருங்க, இப்போ அந்த அம்மாவை கூட்டு வச்சுட்டு எல்லா விஷயம் A to B அந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவோ செஞ்சுட்டு முக்காட்டையை நீக்கிட்டு இப்போ அந்த ஆசாரியன் அந்த ரொம்ப பர்டிகுலராக மண் பாத்திரம், அதில் சுத்தமான தண்ணி, வாசஸ்தலத்தின் புழுதி, இதை கலந்து வச்சுருக்கிறார். பாத்திரம் சரிதான், அதுக்குள்ளே இருக்க தண்ணியும் சரிதான், ஆனால் அதில் கலந்த புழுதி தான். நீங்கள் எங்கேனா சேர போய் குடிப்பீங்களா? ரொம்ப தாகமாக இருந்தாலும் சேர்த்து தண்ணி குடிப்பீங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு இறைவனுக்கு இதங்களோ மன்னவன் நான் நினைக்கிறேன். அவர் கூட என்ன பண்ணாராம், வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார் அப்படின்னு வசனம் பார்த்துருப்பீங்க. வண்டல் சாதாரண வண்டல் குடிக்க முடியுமா? விக்கிக்கும், தொண்டையில் இறங்கவே இறங்காது. நம்முடைய கர்த்தர் அப்படி தான் கடந்து போனார். இப்போ கர்த்தருடைய மனவாட்டியாக மாறக்கூடிய அந்த ஸ்திரீ இப்போ என்ன பண்ணி ஆகணும், வண்டல் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புழுதி கலந்ததை குடிச்சிட்டா போதும். அப்போ கண்டிப்பாக அது குடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு எப்படி இருக்கும், புழுதியை கலந்த தண்ணி ஓரளவுக்கு குடிச்சிடலாம். நீங்கள் குளத்து தண்ணி, ஆற்று தண்ணியெலாம் குடிச்சிருக்கீங்களா? அதில் புழுதி இல்லாமல் இருக்குதா? குடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் தண்ணியே வற்றினதுக்கப்புறம் சேறு சகதியமாக இருக்கிறது நம்மளால் என்னவே பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு அதையே குடித்தார். ஏன்னா அவர் தலை, அவர் தான் மணவாளன், நமக்கு முன் அடையாளம், முன் மாதிரி. ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்க தெரியாதனால தான், தெரிஞ்சிருந்ததுனால தான் நமக்கு அந்த புழுதி கலந்த தண்ணியை மாத்திரமே நம்மளை குடிக்க சொல்கிறார். இப்போ அந்த அம்மா கையில் வச்சுட்டு, இப்போ ஒருவேளை அந்த அம்மா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆசாரியன் வந்து அந்த அம்மாட்ட வச்சு சொல்கிறார், ஏமா நீ இப்போ தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தண்ணியை நீ குடிக்கிறப்ப என்ன நடக்கும், உடனடியாக வயிறு வீங்கிரும், தொடையெல்லாம் சுருங்கிரும். அந்த விஷயம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் குழந்தை பேர் பெற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை அந்த இடத்துல அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் லிட்டரலாகவே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் வாகில் சில டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். அதை தான் சொல்கிறார், தொடை சுருங்கிடும், வயிறு வீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்களுக்கு நீங்கள் லிட்டரலாகவே தொடை பகுதியில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது எதுக்குன்னா அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஏற்பார் போல் தேவன் அவங்களுக்கு வடிவமைச்சிருப்பார். அந்த விஷயத்தை தான் இங்கே மறைமுகமாக என்ன சொல்கிறேன்னா, அவங்க கர்ப்பம் தரிக்க முடியாது அதுக்கப்புறம், அந்த ஒரு விஷயத்தை இது என்ன நடக்கும், அந்த தண்ணியை குடித்த உடனேயும், தண்ணி உள்ளே போன உடனே அது கசாப்பாக மாறிடுமா, உடனே அந்த அம்மாவுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்துருமா. எப்படி இருக்கும், ஒருவேளை அந்த அம்மா தப்பு பண்ணலைன்னா இன்சிடென்ட் உடனே நடக்காதான், சமயமாகுமா. இது எந்த வகையில் நியாயம் நீங்கள் சொல்லுங்கள்? தப்பு பண்ணால் தண்டனை உடனே ஆவான், தப்பு பண்ணலைன்னா அதற்கான பிரதிபலன் வந்து கொஞ்சம் நேரம் தள்ளியிருக்கான். நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த விஷயம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்களேன். 27ஆம் வசனம். அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவித்ததாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தால் சாபகாரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். அப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாக இருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பம் தரிக்கத்தக்கவளாய் இருப்பாள். பாருங்க, இந்த தண்டனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ஸ்லைட் நம்ம போடலாம், நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த புருஷன் எழுதியிருப்பார்ல கம்ப்ளைண்ட் சீட்டு, அந்த சீட்டையும் என்ன பண்ணுவார் ஆசாரியன், அதில் கலந்துருவார். அதை நான் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். அதை கலக்கும் பொழுது அந்த மையம் என்ன பண்ணிடும், அந்த தண்ணியில் கலந்துரும். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே என்னென்ன இருக்குது, மண் இருக்குது, அந்த புருஷன் எழுதி கொடுத்த அந்த மையும் கலந்துருங்க. அது குடிக்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். லிட்டரலாகவே கசப்பாக தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்மளாம் அந்த காலத்தில் பேனா எழுதியிருப்போம், டேஸ்ட் பார்த்துருப்போம், எப்படி இருக்கும், அது ஒரு புளித்த ஸ்மெல் அங்கே இருக்கிறத பார்க்கணும். இதை தான் நம்ம குடிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுங்க. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனோட சீரியஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்திரீ நீங்களாக இருந்து யோசிச்சுங்க. இப்போ அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது உடனடியாக அந்த அம்மா தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா, அந்த இடத்துல சடனாக அவங்க
இது ஆகிட்டு என்ன ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாபத்தீடான ஞாபகக்குரிய மாறிடுறாங்க. ஒருவேளை அந்த சகோதரி தவறு செய்யலைன்னா என்ன பண்ணுமா? லாஸ்ட் வசனம் வாசிங்க. 28ஆம் வசனம். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாக இருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பம் தரிக்கத்தக்கவளாய் இருப்பாள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியாதா பாருங்கள். கோர்ட்டுக்கு போயாச்சு, எல்லாம் A to B நடந்துருச்சு. இப்போ ஜட்ஜையா வந்து தீர்ப்பு சொல்கிறார், ஐயா அந்த அம்மா தப்பு செய்யலைன்னு நிறுவனமாச்சு, நீங்கள் மறுபடியும் போய் என்ன பண்ணுங்கள், ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை ஸ்திரீகள் உடனே போயிடும்? ஸ்திரீகள் போகிறாங்களோ இல்லையோ, அவங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, நீ வாடி அவனோட வாழாட்டினா, அவெல்லாம் மனுஷனா, எங்கே சண்டிக்கு சிரிக்க வச்சுட்டா, இதுக்கு மேலே போய் அவனோட வாழ்ந்து நீ பிள்ளை சொல்லிடுறாங்களா சொல்லணும். அப்போ ஸ்திரீகள் எப்படி இருப்பான்? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது சாதாரண நடக்குமா இன்றைக்கி? ரொம்ப ரேர். எல்லா விஷயம் போயாச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு, கடைசி நேரத்தில் இல்லைப்பா நீங்கள் ஒன்றா வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா எத்தனை பேர்த்தோட குடும்பம் இனிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இங்கே வசனம் என்ன சொல்லுது? அந்த அம்மா தப்பு பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த அம்மா கர்ப்பம் தரிக்கத்தக்கவளாக மாறணும். அப்போ தான் அவங்க நிரூபிக்க முடியுமா? இது சாதாரணமான விஷயங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அப்படின்னா தான் அது நடக்கும். அதில் சரியான உடன்பாடோ அப்படி இல்லாமல் இருந்தால் பிறக்கிற குழந்தை வந்து டேஞ்சராக இருக்கணும்னு சொல்லி மருத்துவமே அங்கே சொல்லுது. அப்போ அந்த ஒரு அநியோனியம் இல்லைன்னா அந்த சூழலுக்குள்ளே போக முடியாது. ஆனால் இந்த அநியோனியத்துக்குள்ளே தான் என்ன பண்ணணும்? அந்த தப்பு செஞ்ச ஸ்திரீ மறுபடியும் வாழணுமா? இது வந்து சாத்தியப்படுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 100க்கு எனக்கு தெரிய 99% இல்லை. அதனால தான் இன்றைக்கி டைவர்ஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள் வேணால் கோர்ட்டில், மற்ற கேஸை விட டைவர்ஸ் கேஸ் நிறைய அங்கே வரிசையாக நின்றுட்டு தான் இருக்காங்க. டெய்லி வாய்தா போயிட்டு தான் இருக்குது. மறுபடியும் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமை தான் இங்கே ஆசாரிய நிமித்தமாக அந்த புருஷனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். இதே லிட்டரலாக நீங்கள் ஒரு பெண்ணும் ஒரு புருஷனை கொண்டு போய் அப்படி நிப்பாட்டியிருந்தா புருஷர்லாம் டக்குன்னு உதறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட பொண்ணோட வாழ வேண்டிய எனக்கு பொண்ணா இல்லை. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஓட்டில் சோத்த போட்டால் 1000டா நீ வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சைடு கொஞ்சம் யோசிப்பாங்க, எம்மா நீ எல்லாம் பொண்ணாக இருக்குமா, பிள்ளைகளாக இருக்குமா, கொஞ்சம் அன்சன் அப்படின்னு ஒரு சமரச பேச்சுக்கள் அங்கே போகும். ஆனால் இது வந்து சாத்தியப்படாத ஒரு சூழல். ஆனால் பாருங்கள், உண்மையுள்ளவர்கள் எப்படி தான் இருக்கணுமா? இப்படி தான் இருக்கணுமா? இந்த கர்ப்பம் தரிக்கத்தக்களாக மறுபடியும் அநியோனியமாக வாழணும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தான் நம்மளுடைய அந்த உண்மைத்தன்மை நிரூபிக்கிறதுக்கு பலிபீடத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். அது எவ்வளோ சூடு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது சாதாரணமான சூழ்நிலை இல்லை அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. அதனால தான் வாசஸ்தலத்தின் புழுதி ஒரு ஸ்திரீயினுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க பயன்படுது. அப்போ வாசஸ்தலம் வந்து பரிசுத்தமானது. தேவன் ஏன் அதை புழுதியாக வச்சுருக்கிறார்னா, இந்த கற்புள்ள ஸ்திரீகள் தன்னுடைய உண்மைத்தன்மையை இந்த பூமியில் என்ன பண்ணணும், அவர்கள் நிலைநாட்டணும், நிரூபித்து காட்டுவதற்காகத்தான் தேவன் ஆசரிப்பின் கூடாரத்தை புழுதியிலே போட்டு வச்சார். ஏன்னா இது மாதிரி ஒரு நியாயப்பிரமாணம் கொடுப்பார்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாது? ஒரு உண்மையுள்ள ஸ்திரியை நிரூபிக்கிறதுக்கு அந்த வாசஸ்தலத்தின் புழுதியை ஆசாரியன் கொஞ்சோண்டு எடுத்து, முதலாவது மண் பாத்திரம், அது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய சரீரத்தை அடையாளம். இந்த மண் பாண்டத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது, பொக்கிஷமாகிய நியூ கிரியேஷனை வாங்கியிருக்கிறோம். அப்போ அந்த நியூ கிரியேஷன் எதில் கருவாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சுத்தமான ஜலம் சத்தியத்தினால தான் அது ஜனிப்பிக்கப்பட்டிருக்குது. அது வேத வசனத்தை குறி. அந்த வேத வசனம் இப்போ என்ன ஆகப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாரியனால் கலக்கப்படுகிறது வாசஸ்தலத்தின் புழுதியை கொண்டு. அந்த கணவனால் எழுதப்பட்ட கம்ப்ளைண்டாலும் அது கலக்கப்படுது. அந்த ஒரு உண்மையுள்ள ஸ்திரீ அதை ஆமேன் ஆமேன் என்று சொல்லி அவங்க குடிச்சே ஆகணும். அப்படி குடிக்கலைன்னா அவங்களுடைய உண்மைத்தன்மை இந்த பூமியில் நிரூபிக்கப்பட முடியாது. அதனால தான் பவுலடிகளார் இவ்விதமாக எழுதியிருக்கிறார், முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது, அவர் உண்மையுள்ள ஸ்திரியாக இருந்தால் மறுபடியும் தன் கணவனோடு கூடி வாழ்ந்து கர்ப்பம் தரிக்க தக்கவள் ஆவாள். அப்போ எப்போ இந்த ஆவிக்குரிய ஸ்திரிகள் கர்ப்பம் தரிப்பாங்க, எப்போ பிள்ளை பேர் நடக்கும்னா 1000 இயர்ஸில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு எவ்வளோ வரைக்கும் இருக்கணுமா, மணவாளனாகிய கிறிஸ்துவோடு நம்ம போய் சேர்ற வரைக்கும் இந்த பூமியில் அந்த உண்மையுள்ள ஸ்திரிகள் இந்த அனுபவத்தின் ஊடாக அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், கடந்து போய் ஆக வேண்டும். இதுதான் உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கேற்ற அருமையான சூழல். சரி, அப்போ அந்த வாசஸ்தலத்தின் புழுதி அதில் என்னதான் இருக்குது, எப்படி நம்ம அதை உட்கொள்கிறது? அப்போ லிட்டரில் தண்ணி எடுத்து அப்படியே கலந்து குடிச்சிடலாமா? அப்படி நம்ம செஞ்சிட முடியுமா? பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த ஆசரிப்பின் கூடாரம் அன்றைய ஒரு காலகட்டத்தில் பூமியில் தான் அந்த புழுதிக்கு மேலே தான் போடப்பட்டிருந்துச்சு. அப்போ நிஜத்துலையும் உண்மையான திருச்சபைக்குள்ளே என்ன இருக்குமா, அந்த வாசஸ்தலத்தின்
புழுதி இருக்கத்தான் செய்யும். அப்போ உண்மையான வாசஸ்தலம் எது? நம்ம வாசம் செய்யக்கூடிய இந்த எக்லீசியாஸ் தான். தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் அமைச்சு வச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு அன்பின் ஐக்கியம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அது எல்லா பக்கத்திலும் மதுரையில் இன்றைக்கி நம்ம அந்த விஷயம் பார்க்குறோம். இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் இதுதான். இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்காமா, அந்த வாசஸ்தலத்தின் புழுதி இருக்குது. புது சிருஷ்டி இருக்கிறாங்க, மண்பாண்டம் இருக்குது, அதுக்குள்ளே புது சிருஷ்டி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ என்ன கூட வச்சுருக்கிறார் தேவன்? அந்த புழுதியையும் உள்ளே கலந்து தான் வச்சுருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா என்ன பண்ணணுமா, ஆமேன் ஆமேன் அப்படின்னு என்ன விஷயம், அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சந்தோஷமாக குடிக்கணும். தப்பு செஞ்சுருந்தா உண்மையிலேயே குடிக்கிறப்பயே கண்டுபிடிச்சிருவாங்க, படபடான்ற கை காலெலாம் உதறிடும். தப்பு செய்யலைன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தப்பு செய்யாத கேட்டகரியில் தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா நம்முடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கிறதுக்கு அங்கே குடித்தே ஆக வேண்டும். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வாசஸ்தலத்தின் புழுதினா இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவன் வாசம் செய்கிற இந்த இடத்துல என்ன புழுதி இருக்குமாமா, என்ன புரியுதா? மாய்மாலம் அப்படின்னா என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். அன்பின் சகோதர சௌரிய பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது, பின்னாடி போனால் அவன் கிடக்கிறான். புரியுதுங்களா? பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், பின்னாடி போனால் அவங்க மேலே இது இன்றைக்கி இருக்கா இல்லையா? நானே சில நேரத்தில் அப்படி தான் பிரதர் செஞ்சுருக்கிறேன். புழுதி இருக்கத்தான் செய்யும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், குடிச்சு தான் ஆகணும். இல்லை எனக்கு தொண்டை கம்முது அப்படின்னீங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டை விட்டு தள்ளி நின்றுக்கலாம், அடுத்தவங்க அந்த லிஸ்ட்டில் போவாங்க. அந்த உண்மையுள்ள தன்மையுள்ளவர்களில் அவங்க கடந்து போவாங்க. அப்போ சபைகளுக்குள்ளாக மாய்மாலம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா புழுதிய தேவன் அனுமதிச்சு தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியே ஆகணும், உண்மையுள்ளவர்கள் குடிச்சே ஆகணும். ஒருவேளை ஒருத்தர் இருப்பாங்க உண்மையுள்ளவர்கள், அதுக்காக 20 புழுதியை வச்சுருப்பார். அவங்க என்ன பண்ணணும் சந்தோஷமா, நான் போன முறை வரப்போ நான் சொல்லியிருப்பேன், ஒரு கல்லை செதுக்கிறதுக்கு நீங்கள் எப்படியா குவாரியில் செதுக்கிறது ஒரு கல் தான், ஆனால் வேலை செய்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. அவங்க தான் புழுதி, குடிச்சே தான் ஆகணும். அப்போ இன்றைக்கி மாய்மாலம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய வேத மாணவர்கள் மத்தியில் மலிவாக கிடைக்கிறது. யார் வேணால் வாங்கிக்கலாம், சில நேரத்தில் இலவசமாகவும் கிடைக்கும். உண்மையா இல்லையா? பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த புழுதி இருக்க தான் செய்யுது. இதையும் அந்த உண்மையான கற்புள்ள ஸ்திரீ ஆமேன் ஆமேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பருகியே ஆகணும். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேலே போகல. அடுத்த 2வது மறைவான குற்றங்கள். ஒருவேளை திங்கட்கிழமை உரிய கால தியானம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாயிண்ட் போடுவாங்க. என்ன போட்டிருப்பாங்க, இதை பார்த்தா தான் தெரியும் பிரதர். என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு மனுஷன் சபையார் மத்தியில் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படியே வெளியிலையும் நடந்துக்கணும். அதில் கடைசி என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னா, அரைக்கதவு அகலமாய் திறந்திருக்கிற போது நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படியே அரைக்கதவு பூட்டி இருக்கும்போதும் நடந்துக்கணும். ஆனால் அரைக்கதவு திறந்திருக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தவான், என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. அரைக்கதவு மூடிட்டால் தான் தெரியும். அதான் மறைவான குற்றம். இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் எப்போவுமே அந்த காலை தியானம் வாசித்து பாருங்கள், அப்படியே மனசை பிசைஞ்சு எடுத்துரும். அரைக்கதவு அகலமாய் திறந்திருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு தாயிடத்துலேயே ஒரு சகோதரி எடுத்து நடந்துக்கிறாரோ ஆணாக இருக்கும் பட்சத்தில், அதே போல் அரைக்கதவு பூட்டி இருக்கும் பொழுதும் அப்படி இருக்கணும். அதே போல் பெண்ணாக இருக்கிறப்ப அப்படியே இருக்கணும். கூடுமான வரை அரைக்கதவு அகலமாய் திறந்திருக்கிற வரையிலேயே நீங்கள் ஒன்றா இருங்க, மற்ற தருணத்தில் நீங்கள் விலகிருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த புழுதியை சாத்தான் அருமையாக பயன்படுத்திடுவார், உங்களை குடிக்க வச்சுருவார். அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, சொல்லணுமா என்ன சொல்ல வரேன்னு தெரியும், பஞ்சை நெருப்பு எப்பயுமே பக்கத்தில் வச்சிடாது. ஏன்னா இந்த மண் பாத்திரம் சாதாரணமான விஷயம் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற மனுஷன் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனானப்பட்ட தாவீதே உள்ளே போய்ட்டு வந்தார். நம்முடைய அருமை ஆண்டவருக்கே இந்த டெஸ்ட் வந்துச்சு. சீஷர்கள்லாம் சொன்னாங்க, என்ன இந்த ஆளுக்கு அறிவே இல்லையா, யார் வந்து தொடுறா இவரு பாலுக்கு சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஆணு பெண்ணு நின்னாலே இன்றைக்கி பார்வை வேறு மாதிரி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம மட்டும் விதிவிலக்கா? ஆனால் இன்றைக்கி இந்த மறைவான குற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவனோட அந்தரங்கம் அவனுக்கு தான் பிரதர் தெரியும். எனக்கு தான், நானும் அதில் சார்ந்தவன் தானே, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எல்லாருமே பலவீனமானவர்கள். ஆனால் அன்பான சகோதர சகோதரில் இது இருந்தாலும்
நம்ம இவைகளையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புழுதி நிறைந்த சிலருடைய வாழ்க்கைகள் வெளியரங்கமாக தேவன் காட்டி வச்சிருவார். அவர்களையும் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஆமேன் ஆமேன் சொல்லி பருகி தான் ஆகணும். ஏன்னா அவர்களும் நம்முடைய சரீரமாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இதுவும் நான் அறிந்த வகையில் இதுவும் ரொம்ப மலிவாக இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியில் ரொம்ப மலிவாகவே தெரிகிறது. இங்கேயும் அவ்விதமாகவே அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம், வாசஸ்தலத்தின் புழுதி இங்கேயும் இருக்கதா செய்யுது. அடுத்து மூன்றாவது விஷயம், ஆவிக்குரிய. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க? நாங்களாம் யார் தெரியுமா பிரதர்? நாங்களாம் பிறந்ததுலேருந்து வேதமானவர்கள். எங்களுக்கு நீங்களா? இன்றைக்கி இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? யாரை பார்த்தாலும் சொல்லிடுவாங்க. நாங்களாம் எப்போயே பேப்டிஸ் எடுத்துகிட்டு தெரியுங்களா? இவரெலாம் இன்றைக்கி வந்து ஒரு பிரதர், அவர் எனக்கு ஆலோசனை சொல்லாருங்க. இன்னொரு சில விஷயம் சொல்கிற மாதிரி, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், கை கையோடு தான் பழகும், கால் காலோடு தான் பழகும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சில பிரதர்ஸ் நம்ம அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி இருக்க கலெக்டர் எப்படி போய் ஒரு சராசரி மனுஷன் பார்க்க முடியாதோ, அதே போல் இன்றைக்கி நம்ம மூத்த சகோதரில் போய் நீங்கள் யாராவது மீட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருவீங்களா? அவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்களா? சில நேரத்தில் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லைங்களா? ஆவிக்குரிய பெருமை ரொம்ப மலிவாக இருக்கிறது இங்கே. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் அவ்வளோ தெரியறதில்ல, அதனால் அப்படி ஓடிடுது. இதெல்லாம் மறைச்சிடலாம். ஆனால் இதை என்ன பண்ண முடியாது? வெளியரங்கமாக தெரியக்கூடிய விஷயம் ஆவிக்குரிய பெருமை. மற்றவங்களை விட நம்மளை ஒரு படி நீங்கள் மேலே நினச்சிட்டிங்க, இந்த புழுதி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே முடிச்சிட்டிங்க. வார்த்தை உச்சரிப்பு ரொம்ப அவசியம். அதனால தான் கர்த்தர் இயேசு விதமாக சொல்றார், ஒருவர் கால்களை ஒருவன் மற்றொருவனை தன்னிலும் மேன்மையாக என்ன கிடவீர்கள். சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. என்னை விட என் சகோதரர் உயர்ந்தவர் தாங்க. ஒருவேளை நான் வந்து 20 வருஷம் ஆகிருக்கலாம், பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா என்னை வேதமானவராக வளர்த்துருக்கலாம். இன்றைக்கி வந்தவர் என்னை விட ஒரு மேம்பட்டவராக தான் நான் பார்க்கணும். அந்த பார்வை இல்லைனாலே இந்த ஆவிக்குரிய பெருமை அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார் பிரதர், ஒரு ஒயிட் கலர் புக் இருக்கும், ஆவிக்குரிய பெருமை சொல். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப மலிவாக ரொம்ப மலிவாக இன்றைக்கி வேதமானவர்கள் மத்தியில் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸ்டேட்டஸ் பார்த்து மட்டும் நீங்கள் பழகிடாதீங்க. என் உடன் அங்கோ என்கிற அந்த மனநிலை ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் சகோதரிக்குள்ளும் இருக்கணும். அது எங்கே தேவன் அனுமதிச்சிருக்கிறாரா? இந்த வாசஸ்தலத்துக்குள் தேவன் வாசம் செய்கிற இடத்துல அனுமதிக்கப்பட்டே இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த விஷயம், உணர்வற்ற நிலைமை. என்ன தான் சொல்லிட்டாலும் வீட்டில் சொல்லுவாங்க, அது என்ன சொன்னாலும் உரைக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? என்ன தான் ஒரு பாவங்களை செஞ்சுருந்தாலும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்போது தாவீது வந்து பாவம் செஞ்சார், அவர் உணர்வற்ற நிலைமையில் தான் இருந்தார். தேவன் என்ன ஒரு பயன்படுத்தினார்? அப்படி ஒரு டியூன் போட்டு உடனே என்ன பண்ணிட்டார்? ஆனால் நாகமா நீங்கள் எடுத்து பாருங்கள், நாகமான் இல்லை சாரி கேயாசி நீங்கள் எடுத்து பாருங்கள். கேயாசி என்னம்மா மனுஷன் தெரியுங்களா? அவர் மனக்கண் திறக்கப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்களை நம்மளே பார்க்க முடியலைங்க. அந்த நிலைமைக்கு போகிறவங்க நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, கேயாசிக்கு கொடுத்து வச்சாருங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? எலிசா கேட்பார், எங்கேயா போய்ட்டு வர? சும்மா தாங்க. ஏன் போய் சொல்ல, நீ போனப்போ எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? அவருக்கு இல்லை பார்த்தீங்களா அந்த தன்மை. வாங்குகிறதற்கும் விற்கிறதற்கும் இது காலமா அப்படின்னு அன்றைக்கி கேசியை பார்த்து கேட்டார். இன்றைக்கி நம்மளை பார்த்து தான் அதை கேட்கணும். கேசி கூட அந்த வார்த்தை பொருந்தார். அப்போ உணர்வற்ற நிலைமையிலையும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வாங்க. என்னத்தை தான் நீங்கள் சொன்னாலும், என்ன பெரிய சத்தியத்தை நீங்கள் அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க அவ்வளோதான், அவங்க அப்படியே தான். அவங்களும் எங்கே இருக்கத்தான் செய்வாங்க. பிரதர் நீங்கள் வந்து சரியில்லை, நீங்கள் எங்கள் ஐக்கியத்துக்கு சரியானபடியார் இல்லை, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளிட முடியுமா? இருப்பாங்க. உணர்வற்ற நிலைமையிலும் சில சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. வாசஸ்தலத்துக்குள் அந்த புழுதியும் இருக்கத்தான் செய்யும். அடுத்த விஷயம், ரொம்ப ஹைலைட்டான விஷயம், தவறாய் வழிநடத்தும் தலைமைத்துவம். இது ஆரம்பத்திலே தேவன் அனுமதிச்சிட்டார். அப்போஸ்தலர் நாட்கள்லேயே அனுமதிச்சு விட்டாங்க. இன்றைக்கி அதனால தான் திருச்சபைகள் இவ்வளோ பிரிஞ்ச மகா பாபிலோன் உருவாவதற்கு காரணமே என்ன தான்? இந்த தவறாய் வழிநடத்தும் தலைமைத்துவம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை சத்தியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவன் வாசம் செய்கிற இடத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்கள இந்த விஷயமும் அங்கே இருக்குதா இல்லையா? போஸ்டிங்கை கொடுத்து பாருங்கள் பிரதர், அப்புறம் என்னோடய விஷயம் தெரியும். கரெக்டாக இல்லைங்களா? அரசியல்வாதி அப்படி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுவும் இந்த ஒரு புழுதியும் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் ஒருவேளை நம்ம கையில் அப்படி தேவன் வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அப்படி செஞ்சிடக்கூடாது.
ஒருவேளை அப்படி நடத்தப்படுறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யலாம்? சரி, ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சபை இருக்குது, ஒரு எல்டர் இருக்கிறாரு, நம்ம கொடுத்துட்டோம் பொறுப்பை. ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? அவர் தவறாக தான் வழி நடத்துகிறார். என்ன செய்வீங்க? இப்போ இந்த 5 பாயிண்ட் நான் உங்களோட சொல்லியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே எல்லாம் உள்ளடங்கிரும் என்ற நம்பிக்கையில் 5ஓட நான் நிப்பாட்டிட்டேன். இதுக்கு மேலே போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். பிரதராக அவ்வளோதான் எழுதியிருக்கிறாங்க அதில். அப்போ இந்த 5 விஷயங்களும் இன்றைக்கி தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்துக்குள்ளே புழுதியாக அனுமதிச்சிருக்கிறார். இருக்கத்தான் செய்து. இதை என்ன தான் பண்ணியாகணுமா? ஒரு உண்மையுள்ள ஸ்திரீ, உன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லைப்பா, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாதான். ஆமேன் ஆமேன்னு சொல்லிவிட்டு அவங்க குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி குடிக்கிறது போல் எனக்கு தெரியல. கூர்ந்து கவனிச்சா ஏன் நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்றீங்களா? இப்போ என்ன விஷயம்னா, இந்த புழுதியை குடிக்க மனசில் நினச்சிக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? உங்க கூட வாழ பிடிக்கலப்பான்ட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தர் கூட வாழ்ந்துடுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்கிறோமா? வாழல. நீங்கள் இண்டிவிஜுவலாக வாழல, நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரே ஐக்கியம்தான், ஒரே சரீரம் தான். இன்றைக்கி வேத மாணவர்கள் அப்படி சொல்லி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? சரி, பாபிலோன் தாப்பா அது கலைகளாக நிறைஞ்சிட்டாங்க, அதனால் அங்கே 1000 பிரிவு இருக்குது, ரைட்டு. இன்றைக்கி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த லவோதிகேய காலகட்டத்தில் வாழ்கிற நம்ம எல்லோரும் உண்மை உள்ளவர்கள் தானே, சத்தியம் தெரிஞ்சவங்க தானே, சத்தியத்தில் அதிமேதாவிக்கு தானே, கரைச்சி குடிச்சிருக்கவங்க தானே. நமக்குள்ளே பிரிவினை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிய ஊருக்கு 2 ஊருக்கு 3 இருக்க தான் செய்யுது. அதான் உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டுருச்சுன்னா கூத்தாடிக்கு தான் கொண்டாட்டங்க. இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் நம்மளோட பொழப்பு இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அங்கே இருக்குது. இதை சரி செய்ய முடியும் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அது நம்மளால் முடியாது. தேவன் அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க தான். பாபிலோன் அதுக்கு நிழல். பாபிலோன் அப்படி தான் இருக்குது. உண்மையான இந்த ஐக்கியத்துக்குள்ளும் பாபிலோன் ஆவி இருக்கிறதுனால அந்த பிரிவினைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அப்படி பிரிஞ்சு போகிறோன்னு வச்சுங்களேன், பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு தான் அந்த உண்மைத்தன்மையில் இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணணும்? அந்த அம்மா தப்பு செய்யலை தான், ஆனால் என்ன பண்ணி ஆகணும்? அந்த புழுதி கலந்த தண்ணியை ஆமேன் ஆமேன் என்று சொல்லிவிட்டு கர்ப்பம் தரிக்கத்தக்கதான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடணும். உடன் சகோதரோட ஒத்திசைவாக போயிடணும். பிரிஞ்சு போகிறது இல்லை. ஐக்கியத்தை விட்டு விலகுவதோ இன்னொரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுவதோ இதற்கான சரியான தீர்வு அல்ல. ஆனால் இன்றைக்கி தீர்வு என்ன தான் ஆயிடுச்சு? பிரதர் ஒத்து போக முடியலையா சார், நீங்கள் ஒரு ஐக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிரதர், எலெக்ஷன் முடிச்சு விட்டிங்கன்னா சரியாக போச்சு, அது ஒரு சபையாக மாறிடும். ஆலோசனை எங்கேருந்து வரும் தெரியுங்களா? வருதா இல்லை, நடக்குதா இல்லை? பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கணவனும் மனைவிக்குள்ளே 1000 பிரச்சனை தான். ஆனால் நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுதான்? இதுதான் உண்மையுள்ளவர்கள். 1,44,000 பேர் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து வடிகட்டப்படுறாங்கன்னா சாதாரணமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய செக்கு தேவனை வச்சுருக்குறாங்க. லிட்டரலாகவே வாழ முடியல, அப்புறம் எப்படி பிரதர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு சொல்கிறீங்க? தள்ளுதான் அப்படின்னு நினச்சேன். அப்போ எந்த சூழ்நிலையும் தேவன் நம்மளை ஒரு இடத்துல வச்சுருக்கிறாருன்னா அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துட்டாலும் வீட்டில் சொல்லுவாங்க, தலையெழுத்துன்னு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே, ஏன் போ பழகிக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேரோட குடும்ப லைஃப் போயிட்டு தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் ஓட்டுறாங்க. அதவே ஓட்டுறப்போ இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை ரொம்ப அதிகமேற்கொண்டு ஓட்டிட முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்முடைய அருமை ரட்சிக்க நமக்கு ஒரு முன்மாதிரியாக போயிருக்காரே. நம்ம அந்த அடிச்சூடு, நம்ம ஒரு புது அடிச்சூடு வச்சுட்டு போகிறதுனால தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் நமக்கு முன்னதாக நம்முடைய மணவாளன் போயிட்டா இருக்குல்ல, அதில் கால் வச்சு போகிறது என்ன உங்களுக்கு கஷ்டம்? நமக்கு என்ன சிரமம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? சில விஷயங்களை சகிச்சிட்டா போதும், பொறுமை இருந்துட்டால் போதும். அதனால தான் பேதுரு விதமாக இல்லை, உங்கள் பொறுமையினாலே உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அந்த பொறுமை தான் என்ன, உங்கள் நீடிய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களே நீங்கள் என்ன பண்ணிடலாம், தப்பி போக பண்ணிடலாம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ இந்த உண்மைத்தன்மையை நிரூபிக்க என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம மத்தியில் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த வாசஸ்தலத்தின் புழுதி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குடிச்சிட்டு நாமும் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவதற்கேற்ற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த தண்ணி குடித்ததுனால தான் அந்த அம்மா கர்ப்பம் தரிக்கத்தக்கவளாக மாறுறாங்க. ஒரு சகோதரி என்கிட்ட வந்தோன்னு கேட்டாங்க, தூதாயம்னா என்னன்ட்டு. அந்த தூதாயம் சாப்பிட்டா லிட்டரலாகவே அவங்களுக்கு என்ன வந்துருமா, அந்த பழத்துக்கு பேர் தூதாயம் தான் சொல்கிறாங்க. நமக்கு எப்படி ஆப்பிளோ அதே போல் இஸ்ரேல் ஜனங்களை தூதாயம். அந்த பழம் சாப்பிட்டா லிட்டரலாகவே ஒரு ஸ்திரீகளுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்க சில ப்ராப்ளம்லாம் பிரச்சனை சரியாகி அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிற சூழல் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் ராகேல் லேயால்கிட்ட வாங்கிக்கிட்டதான் அவங்க சொல்கிறாங்க.
அப்போ அதே போல் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ இன்றைக்கி நம்ம கர்ப்பம் தரிக்கத்தக்கவர்களாக மாறணும்னா இந்த புழுதியை, அந்த தூதாயம் கனி அன்றைக்கி அந்தமாக சாப்பிட்டாங்க, இன்றைக்கி இங்கே வச்சுருக்காங்க கனி வாசஸ்தலத்தின் புழுதி, அது ஆசாரியன் போட்டு தான் தருவார். அப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம், இப்போ நம்மளுடைய அங்கே வரக்கூடிய அந்த மணவாளன் யாருக்கு அடையாளம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு தான் அடையாளம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மளை இப்படி நம்ம பார்க்குறாரு அப்படின்னா, அவர் நம்ம மேலே நம்ம குறித்து தெரியும், நம்மளை மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஒரு சோதனைக்குள்ளாக இந்த உண்மை ஸ்திரியை அவர் அனுமதிக்கிறார். அப்போ இங்கே யார் அந்த வேலையை செஞ்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது யாரால் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனால் கொடுக்கப்படும். அந்த ஆசாரியன் யாருன்னா உடன் சகோதரர் சகோதரிகளை அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. அதனால தான் இப்போ புருஷன் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், மனைவியை விட மேம்பட்டவர், கரெக்டுங்களா? மனைவிக்கு தலை. அதனால தான் கர்த்தர் இயேசு சொல்கிறார், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இன்னொருத்தரை எப்படி பார்க்கணுமா, உடன் சங்கங்களை தன்னிலும் மேன்மையாக எண்ணக்கணும். தனக்கு மேலே தான் இன்னொரு சகோதரனை வச்சுக்கணும். நான் அவங்களுக்கு மேலே இருக்கிறேன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆவிக்குரிய புழுதியாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த புழுதியை பருகுகிற ஸ்திரியாக நீங்கள் இல்லை. அப்போ மற்ற உடன் சகோதரர் மூலமாக நமக்கு இந்த ஆவிக்குரிய வியாதிகள் வரத்தான் செய்யும். இந்த புழுதியை நம்ம குடிச்சு தான் ஆகணும் அன்பான சகோதரர். அப்போ மற்ற இருக்கிற சகோதரர்கள் மூலமாக என்ன வரும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாய்மாலம் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் வெளியரங்கமாகவே காட்டிடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே சொல்கிற விஷயங்கள் நான் அடிக்கடி சொல்ல நான் விரும்பலை, அது ஒரு மாதிரியான சூழல் ஆகும். நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த சூழலுக்குள்ளே தான் தேவன் வாசம் செய்யக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கிற இந்த ஐக்கியம் இருக்கத்தான் செய்யும். இதற்கான தீர்வு என்னென்னா, பிரிவினை என்பது தீர்வு அல்ல, ஐக்கியத்தை விட்டு விலகுவது தீர்வு அல்ல. ஒருவேளை அப்படி ஒரு தீர்ப்பு எடுத்துருக்குறோன்னா அது வேதாகமத்தின் அடிப்படையில் தவறானது. அவர்கள் கர்ப்பம் தரிக்கத்தக்க சூழ்நிலைக்குள்ளே போக முடியாது. ஒருவேளை அப்படி போவதற்கு நம்ம காரணமாக இருந்திருந்தோம்னா நம்மளும் அந்த கர்ப்பம் தரிக்க சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக முடியாது. இப்போ ஒரு பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படியே ஆகிட்டேன்னா, என்னோடய கர்ப்பம் என்ன ஆயிடுச்சு, என்னோடய வயிறு வீங்கியிருக்கும், என்னோடய தொடை சோம்பி இருக்கும், நான் கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்க சூழலுக்குள்ளே போயிட முடியும். அப்போ எவ்வளோ கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அன்பான சகோதர சகோதரிகள். சரி பிரதர், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, சொன்னாலும் சில நேரங்களில் அந்த சகோதரனை பார்த்தோன்னா என்ன அறியாமல் கோவம் வருதே, என்ன தான் செய்கிறது, வருதா இல்லைங்களா? வரும், அப்படிலாம் ஆட்டாதீங்க, அப்படி வரத்தான் செய்யும். வீட்டில் நம்ம பிள்ளை செல்ல பிள்ளை தான், 1008 அம்மா கண்ணை மணியை தங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்க்காம நறுக்குன்னு கிள்ளிருச்சுன்னா சனியான அடி வருதா இல்லையா? நம்ம புள்ள மேலேயே வருதுன்னா அப்போ உடன் சகோதரன் மேலே நீங்கள் எப்படி ஆட்டுறீங்க, வரும். அப்போ என்ன செய்யணும் பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். அருமையான ஒரு ஆலோசனை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்னமான ஆலோசனை புரியுதா உங்களுக்கு? எப்படி மன்னிக்கணுமா? நீங்கள் வசனத்தை நல்லா கவனிச்சு சொல்லணும். கிறிஸ்து மன்னிச்சது போல் மன்னிக்க சொல்லலை, தேவன் மன்னிச்சது போல் மன்னிக்க சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை எப்படி மன்னிச்சார்? நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? இப்படி சைடில் எது கொடுத்தீங்களா? நான்லாம் கொடுக்கல, என்ன கொடுக்க எது அப்போ தேவன் நம்மளை எப்படி மன்னிச்சிட்டாராம்? கிறிஸ்துவுக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய அனந்த அன்பையும் அப்படியே முழு அன்பை கொட்டி நம்மளை என்ன பண்ணார்? மன்னிச்சார். அதே போல் நம்ம உடன் சகோதரர்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவராக மன்னிப்பு கேட்கட்டுங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்மளாக மனமும் தேவன் போல் இருக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்பா எப்படியோ அப்பனை போலவே பிள்ளை அப்படிங்கன்னு சொல்லுவாங்க உலகத்தில். ஆனால் அதை வாழ்ந்து காட்டக்கூடியவங்க யார் தான்? இந்த வாசஸ்தலத்தின் புழுதியை குடிக்கிற நீங்களும் நானும் தான். அப்போ தேவன் நம்மளை எப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு என்ன சொல்கிறத எது வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரோ அவருடைய பிள்ளைகளாக இருந்து நாமும் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தோன்னா மற்ற உடன் அங்கங்களை என்ன பண்ணலாம்? ரொம்ப சந்தோஷமாக அந்த புழுதியை அப்படியே பருகி கொள்ளலாம். வண்டல்களாக அது இருக்காது, நம்ம ஜீரணிக்கிற அளவுக்கு தான் தேவன் அனுமதிப்பார். ஆனால் கிறிஸ்துவுக்கு தேவன் வண்டல்களை தான் அனுமதித்தார். அதனால தான் அவருடைய பாடுகளில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கொஞ்சம் குறைய நான் எடுத்துக்கிட்டப்பா. இப்போ நீங்களும் நானும் அதில் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும், பவுல் அடிகளார் அளவு கூட எடுக்க முடியாது. அப்போ இதை உணர்ந்தவர்களாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம மன்னிச்சது போல உடன் சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்துக்குள்ளே இருந்துட்டாலும், வாசஸ்தலத்தின் புழுதியாகவே அவர்கள் இருந்துட்டாலும் இருதயபூர்வமாக மன்னிச்சு அவருக்குள் கூடி வாழ்ந்து அவரோடு கூடி வாழ்ந்து கர்ப்பம் தரிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து போனோன்னா ஆதார வசன வாஸ்து நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம்.
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டு இருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். பாருங்கள், இந்த தெளிந்த புத்தி இருந்தால் தான் தேவன் மன்னிச்சது போல் நம்மளால் மன்னிக்க முடியும். இந்த தெளிந்த புத்தி வந்துருச்சுனாலே விசுவாசத்தில் நிலைச்சிருப்போம், அன்பில் நிலைச்சிருப்போம், பரிசுத்தத்தில் நிலைச்சிருப்போம். இது மூணும் ஒரு மனுஷனுக்குள்ளே சரியாக இருந்துச்சுன்னா அவர் வாசஸ்தலத்தின் புழுதி எந்த நேரத்துலையும் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க பருகிடுவாங்க, சந்தோஷமாக குடிச்சிருவாங்க. ஏன்னா இதுதான் அந்த ஸ்திரீயை பிள்ளை பேற்றுக்கு நேராகும். இப்படி யார் ஒருத்தர் குடிக்கிறாங்களோ அவங்க தான் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்பட முடியும். அப்போ அந்த உண்மையுள்ள தன்மையினுடைய அந்த சீரியஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மரமண்டைக்கு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வழக்கை கொண்டு வந்து தீர்ப்பாக வச்சுருக்கிறார். இதை தவிர வேறு என்னதான் சொன்னாலும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. எல்லோரும் ஒரு குடும்பம் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை விட ஒரு போராட்டமான இடம் தான் இந்த இடம். இங்கே புழுதிகள் இருக்கத்தான் செய்யும். பிரிவினையோ ஐக்கியத்தை விட்டு விலகுவதோ அதற்கு சரியான தீர்வு அல்ல. அப்படி எடுத்துட்டோன்னா நம்ம கர்ப்பம் அங்கே அடைக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாசஸ்தலத்தின் புழுதியை சந்தோஷமாக பருகுவதற்கு ஆமேன் ஆமேன் என்று சொல்லி பருக நம்ம முயற்சி பண்ணுவோம். தேவன் நமக்கும் அப்படியே ஆமேன் ஆமேன் என்று சொல்லி இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.